டாக்டர் ரிப்போர்ட் சம்மரி, இவங்களுக்கு இந்த பிரச்சனை. ஆனா வியாதியின் விளக்கங்கள் எல்லாம் அவருக்கு தேவையில்லை. ஒரு நொடி பொழுதுல நம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தின் வல்லமையினாலே அவர்களை குணமாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். வியாதியின் விளக்கங்கள் வேண்டாம், மருத்துவ அறிக்கைகள் வேண்டாம். வியாதியின் விளக்கங்கள் வேண்டாம், மருத்துவ அறிக்கைகள் வேண்டாம். வஸ்திரத்தின் ஓரம் தொட்டு வல்லமை அடைந்திடுவேன். சொல்லல, வஸ்திரத்தின் ஓரம் தொட்டு வல்லமை அடைந்திடுவே. மறித்த காரியம் மறுபடித்து வரும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மறித்த காரியம் மறுபடித்து வரும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். ஊற்று தண்ணீரே, எங்கள் ஊற்று தண்ணீரே, விளையாட்டு சென்றிலிருந்து தூக்கினீரே. கண்மலையே, எங்கள் கண்மலையே, கரமெடுத்து இதுவரை நடத்தினீரே. இதுவரை நீ அழுதது போதும். தேவரே, எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். நல்ல கரங்களை தட்டி இதுவரை அழுது போதும், இருதய கடினங்கள் மாறும். இதுவரை அழுதது போதும், இருதய கடினங்கள் மாறும். உயிரிழந்த எலும்புகளும் அவர் வார்த்தையால் உயிரடையும். உயிரிழந்த எலும்புகளும் அவர் வார்த்தையால் உயிரடையும். மறித்த காரியம் மறுபடித்து வரும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மறித்த காரியம் மறுபடித்து வரும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். ஊற்று தண்ணீரே, எங்கள் ஊற்று தண்ணீரே, உளையான சென்றிருந்து தூக்கினீரே. கண்மலையே, எங்கள் கண்மலையே, கரம் பிடித்து இதுவரை நடத்தினீரே. ஒரு அழகான வார்த்தை எழுதுவர். அவர்கள் எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் இப்படி எழுதுவார். அவர்கள் எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். எல்லாரும் சொல்லுங்க, ஒவ்வொரு வருடமும் ஆண்டவர் எங்களை அதிசயமாய் நடத்துகிறார். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டவருடைய கரம் எங்களை நடத்துகிறது. நெருக்கத்திலே கர்த்தர் நடத்துகிறார். ஒடுக்கப்படுகிற வேளையிலே கர்த்தர் நடத்துகிறார். உடைக்கப்படுகிற வேளையிலே கர்த்தர் உருவாக்குகிறார். பக்கத்துல பிடிச்சு சொல்லுங்க, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை, கலங்கினாலும் எங்கள் மனம் முறிந்து போகிறதில்லை. காரணம், ஜீவனுள்ள தேவன் எங்கள் நடுவே. நல்லா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டு ஆண்டவர் நிறைய வாசல்களை திறக்க போறாரு. எப்பத்தா என்று திறக்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அநேக காதுகள் ஆண்டவர் திறக்க போறாரு. வசனம் அவர்களுக்குள்ளே செல்ல போகிறது. வசனம் கிரியை செய்ய போகிறது. கர்த்தர் அநேகரை ரட்சிக்க போகிறார். ஆண்டவர் சொல்றாரு, இப்படி சொல்றாரு, காதுள்ளவன் கேட்க கடவன். காது இருக்கு, ஆனா வார்த்தையை கேட்க காது இல்ல. தேவனை கேட்க காது இல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் இறங்கணும். ஆமென், ஆமென். கர்த்தருக்கு மகிமை. ஒரு சரணத்தை பாடிட்டு நான் நம்ம மத்தியிலே அருமையான மிஷனரிகள் வந்திருக்கிறாங்க. மைக்கேல் பிரதர், சிஸ்டர் அவங்க வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். அவங்க உங்களை நல்ல கர்த்தருடைய அபிஷேகத்துல நடத்தி அப்படியே அவங்க கர்த்தருடைய வார்த்தைகளையும் கொண்டு வருவாங்க. நடுவில் எங்களுக்கு ஒரு
ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொடுப்பாங்க, காணிக்கை எடுக்க, அறிவிப்பு கொடுக்க. ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படி அந்த சரணங்களை, ஆமா, ஏப்பத்தா என்று சொன்னாரே, ஆமா, எதையும் செய்துடுவாரே. எனக்கு ஒண்ணு மாத்திரம் பிடிக்கும், அவர் எப்படி எழுதினாருன்னு எனக்கு தெரியல. கல்லறை முன் அவர் நிற்கும் பொழுது மரணமும் தலைகுனியும். மரண சாசனத்தை எழுதினவன் உயிரோடு இருக்கிறார். மரண சாசனத்தை எழுதினவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கும் பொழுது அந்த மரணத்திற்கு பலன் இல்லை. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, மரணத்திற்கு பலன் இல்லை. மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அவர் ஜெயித்தார். முன்னால வந்துருங்க சிஸ்டர்ஸ், முன்னால வந்துருங்க, கொஞ்சம் முன்னால வந்துருங்க. தேங்க்யூ. நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் சொன்னாரே, எதையும் செய்திடுவாரே. எப்பத்தா என்று சொன்னாரே, எதையும் செய்திடுவாரே. கல்லறை முன் அவர் இருக்க மரணமும் தலைகுனியும். கல்லறை முன் அவர் இருக்க மரணமும் தலைகுனியும். மறித்த காரியம் மறுபடிக்குவாங்க, முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மறித்த காரியம் மறுபடிக்குவாங்க, முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். ஊற்று தண்ணீரே, எங்கள் ஊற்று தண்ணீரே, உளையான செஞ்சிலிருந்து தூங்கினீரே. கண்மலையே, எங்கள் கண்மலையே, மரபிடித்து இதுவரை நடத்தினீரே. ஊற்று தண்ணீரே, எங்கள் ஊற்று தண்ணீரே, உளையான செஞ்சிலிருந்து தூங்கினீரே. கண்மலையே, எங்கள் கண்மலையே, மரபிடித்து இதுவரை நடத்தினீரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு ஜீவிக்கிறார். சொல்லுங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் உயிருள்ளவா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? இவரை ஆராதிக்கும் பொழுதே உள்ளம் கொழுந்து விட்டு எரிய செய்யும். இவரை ஆராதிக்கும் பொழுது அவர் சிங்காசனம் போட்டு வந்து நமது மத்தியிலே அமருகிறார். நம்முடைய ஆராதனையிலே தேவன் பிரியமாயிருக்கிறார். மத்தியிலே அருமையான சகோதரி சகோதரர் வந்திருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அவங்களை கூப்பிடும் பொழுது, அவங்க நம்ம சபைக்கு வரும் பொழுதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு. ஆமா, அருமையான பிள்ளைகள். அவர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையையும் ஆராதனையும் நடத்துவாங்க. ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். கரங்களை நல்லா தட்டி தேவனை மகிமைப்படுத்திட்டு அவங்களை கூப்பிடலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம மத்தியில இருக்கிறார். ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்குள் இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் ரொம்ப பெரியவர். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள்ள இருக்கிறவர் ரொம்ப பெரியவர்மா. ஐயா ரொம்ப பெரியவர். சோர்ந்து போகாதீங்க. திருப்பி பார்த்து சொல்லுங்க, உங்களை பலப்படுத்த கிறிஸ்துவினால உங்களால எல்லாவற்றையும் செய்ய இந்த ஆண்டு உங்களுக்கு பலன் உண்டு. ஆமென். கண்டும் காணாதவராய் போகிறவர் அல்ல. எழும்பி நின்று கொஞ்ச நேரம், ஆண்டவரே என்னோடு நீங்க இருக்கிறீங்க, நான் போகிற பாதைகளை அறிவீங்க, முடிவிலே மகிமையாய் முடிய பண்ண போகிறீங்க. ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடுவோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உங்க மீது என் மீது எப்படி இருக்கிறாரா?
ரொம்ப நோக்கமா இருக்கிறார். அவர் நம்மை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் அவர் மேல வச்சிருங்க, எல்லாத்தையும் வச்சிருங்க. கவலைகளை வச்சிருங்க, பாரங்களை வச்சிருங்க, விடுதலையா கர்த்தரை துதிங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில மட்டும் இல்ல, நான் எங்க போனாலும் சொல்றது, ஒரு மீட்டிங்ல மட்டும் இல்ல, வீட்டுக்கு போகும்போது, நடக்கும் போது, எந்திரிக்கும் போதும், சமைக்கும் போதும், வேலைக்கு போகும்போதும், ஆண்டவரே உம்மை துதிக்கிற துதியினால் என் வாயை நிரப்புங்கன்னு சொல்லுங்க. அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். என் மீது நோக்கமாயுள்ளார். என் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளிலே சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளிலே சுமக்கின்றவர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல என் மீது நோக்கமாயுள்ளார். சொல்லுங்க, என் நினைவெல்லாம் அவர் அறிவார். என் மீது நோக்கமாயுள்ளார். என் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், காக்கின்றவர், என்னை ஒவ்வொரு நாளும் உருவாக்கி கொண்டிருக்கிறார். இயேசுவை போல காக்கின்றவர், உருவாக்கின்றவர், போதியாவெல்லாம் இறங்காமல் அவர் காணாதவர் போல் இருந்தார். போதியாவெல்லாம் இறங்காமல் அவர் காணாதவர் போல் இருந்தார். ஈசாக்கு மறுவாழ்வழித்து அழுகி பெருக செய்தார். ஈசாக்கு மறுவாழ்வழித்து அழுகி பெருக செய்தார். ஈசாக்கு அழிச்சாருன்னா உங்களுக்கு நீங்க அழிக்க மாட்டாரா? ஆமென். ஈசாக்கு மறுவாழ்வழித்து அழுகி பெருக செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். என் மீது நோக்கமாயுள்ளார். என் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். கப்பலின் அடித்தட்டில் அவர் காணாதவர் போல் அயர்ந்தார். சொல்றீங்களா? அவர் காணாதவர் போல் அயர்ந்தார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். நம்பிக்கையோட இன்றைக்கு எல்லா சூழ்நிலையும் அதட்டி செல்வார். எழுந்து வந்தார், அதட்டி செல்வார், அக்கறை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் என் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். இயேசு காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். தோளின் மேல் சுமக்கின்றவர். சொல்றீங்களா? தோளின் மேல் சுமக்கின்றவர். அவர் தோளின் மேல் சுமக்கின்றவர்.
ஹalleluya ஹalleluya. எழுந்து வந்தாராம், அதட்டி சென்றார். இந்த நாளிலும் கர்த்தர் நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் இந்த சபையில எழுந்தருளி இருக்கிறார், நம்முடைய குடும்பங்களிலே எழுந்தருளி இருக்கிறார். இந்த ஆண்டு ஆண்டவர் காரியங்கள் மேல் ஜெயத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நம்மை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்க வேண்டும். உங்க குடும்பத்தை பார்க்கிறவங்க இயேசுவை பார்க்க வேண்டும். உங்க பிள்ளைகளை பார்க்கிறவங்க இயேசுவை பார்க்க வேண்டும். ஆண்டவரே, கண்ண மூடி சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை பிரதிபலிக்கிற பிள்ளையாக, அப்பா உம் நாம மகிமை கொண்டு வர பிள்ளையாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க அப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க. நான் என்ன செய்ய வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்று ஆண்டவரே எனக்கு போதிங்க ஆண்டவரே. போதித்து நீ நடக்க வேண்டிய பாதையை நான் உனக்கு காட்டுவேன் என்று சொன்ன தேவன் என்னோடு பேசுங்க அப்பா. நான் உன்னோடு உறவாட எனக்கு உதவி செய்யுங்க. இந்த பாடலை ஒரு ஜெபமா பாடலாம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஓ எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. சொல்லலாம், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் இந்த ஆண்டு அப்பா, இந்த மாதம் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, கரங்களை உயர்த்தி அப்பா, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஓ ஓ எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, ஓ எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. சொல்றீங்களா? கற்றுத்தாரும் ஆவியானவரே, வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஓ ஓ எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஓ எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் கவலை கண்ணீர் மறக்கணும், நிறைய நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே, கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே, செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே, செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஓ எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. சொல்லுங்க, எங்கு செல்ல வேண்டும்,
வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் விருப்பம் இல்லாத பேச்சுகளை நான் பேசாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத பேச்சுகளை பேசாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. கரங்களை உயர்த்தி ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செய்யும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செய்யும் ஐயா. எதிரிகளின் சூழ்ச்சிகள் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் ஒவ்வொரு நாளும் அப்பா வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த ஆண்டில் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. கூப்பிடுறீங்களா அப்பா? ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, என்ன நடத்துங்க ராஜா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. கொஞ்ச நேரம் வாய்க்கு ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, என்னை நிரப்புங்க ஆண்டவரே. வழி நடத்தும் ஆவியானவரே, தேற்றரவாளனே வாரும் ஐயா, எங்களை மறுபடியும் நிரப்பும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. ஓ கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே சுகமும் உண்டு. ஹல்லேலூயா, விடுதலையின் ஆவியானவரே, ஓ வரங்களினால் எங்களை நிரப்புகிறவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஹல்லேலூயா, thank you Jesus, thank you Jesus. எல்லா மகிமை, எல்லா துதி, எல்லா கணத்திற்கும் நீர் ஒருவரே பாத்திரர் அப்பா. தூதியும் புகழும் ஸ்தோத்திரம், தூதியும் புகழும் ஸ்தோத்திரம். சொல்லுவோமா? தூதியும் புகழும்
ஸ்தோத்திரமும் என் தூயவர் உமக்கன்றோ என் தூயவர் உமக்கன்றோ மகிமை உமக்கன்றோ எல்லாம் ஆட்சிமை உமக்கன்றோ மகிமை உமக்கன்றோ எல்லாம் ஆட்சிமை உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் எல்லா துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் என் தூயவர் உமக்கன்றோ என் தூயவர் உமக்கன்றோ. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆராதனை 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 இயேசுவே என் அன்பரே சருகே என் அன்பர் இயேசுவே என் அன்பரே சருகே விலையேறு பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். உணர்ந்து சொல்றீங்களா? என்னை விடுதலை ஆக்கிட்டீங்கப்பா. விடுதலையாக உம்மை ஆராதிக்க எனக்கு கிருபை தாங்க. ராஜாக்களாக தேவியராக உமக்கென தெரிந்து கொண்டு என்னை ராஜாக்களாக உமக்கென தெரிந்து கொண்டு ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே ஆசையா என் நண்பர் இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே வழிகாட்டும் தெய்வம் துணையானதே தேற்றும் தெய்வமே வழிகாட்டும் தெய்வம் துணையாளரே தேற்றும் தெய்வமே அன்பால் வெலந்தாம் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே அன்பால் வெலந்தாம் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே ஆராதனை எப்போதும் இருக்கின்ற மேலும் வருகின்ற உங்கள் ராஜா
சொல்லுவோமா? என்னோட இருக்கிறீங்கப்பா, என்னோட வரீங்கப்பா, இனிமேலும் வரப்போகிற ராஜாப்பா. உன்னாமம் வாழ்க, உம்மரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உன்னாமம் வாழ்க, உம்மரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை ஆராதனை மகிமை மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ. We give you all the glory, Lord. மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும், துதியும் புகழும் ஸ்தோத்திரமும், எல்லா துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் என் தூயவரும் கன்றோ. என் நேசர் உமக்கன்றோ. என் அன்பர் உமக்கன்றோ. என் தகப்பன் உமக்கன்றோ. ஆராதனை ஆராதனை எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா புகழும், எல்லா மகிமையும், மாட்சிமையும், கனமும் ஆண்டவரே ஒருவருக்கே செலுத்துகிறோம் அப்பா. நீ ஒருவரே உயர்ந்திருப்பீராக, ஒருவரே உயர்ந்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் ஒருவரே ஆளுகை செய்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் சிறுக, நீங்க பெருகுங்க அப்பா. எங்களை பார்க்கிறவர்கள் உண்மை பார்க்க உதவி செய்யுங்கப்பா. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. உட்காருவோம். Praise Jesus. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பெரிய தேவன் நமது மத்தியிலே இருக்கிறார். Hallelujah. Amen. Hallelujah. ஆண்டவருக்கு மகிமை. அறிவிப்புகள் வாசிக்கப்படும். பலவீனமாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல சுகத்தை பலத்தை கொடுத்து நடத்துவார். நான் சொன்னது போல நீங்க மிஷனரிக்காக தனிப்பட்ட முறையில உடைய காணிக்கைகளை நீங்கள் முதல் ஆராதனையில சிலம்பு பிரதர் அவர்களிடத்துல நீங்கள் கொடுக்கும்படி நான் கேட்கிறேன். தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அந்த காணிக்கை அவர்களுக்கு ஊழியத்திற்காக அதை கொடுக்கிறோம். ஸோ அதனால நீங்க உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகளை நீங்கள் செலுத்தலாம். சபையின் காணிக்கைகளும் நீங்கள் செலுத்தலாம். கர்த்தருக்கு
மகிமை உண்டாவதாக. அறிவிப்பு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று மாலை 6 மணிக்கு நமக்கு வாலிபர் கூட்டம் உண்டு. எனவே 6 மணிக்கெல்லாம் எல்லா வாலிபர்களும் கட்டாயம் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 6:30 மணிக்கு அப்படி சபையில சுவிசேஷ ஊழியம் உண்டு. கடந்த வாரம் சுவிசேஷ ஊழியம் நடக்க முடியாம போயிடுச்சு. புதன்கிழமை தோறும் சகோதரர் ஜெபம் இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரைக்குமாக நடைபெறுகிறது. கடந்த வாரம் 2 சகோதரர்கள் மாத்திரம் வந்திருந்தாங்க. சகோதரர்கள் தயவாய் நீங்க வீட்டில் இருப்பீர்களானால் 9 மணிலிருந்து 10 மணி வரைக்குமாக நம்ம சபையில வந்து நீங்க ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வெள்ளிக்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு உபவாச ஜெபம் உண்டு. சனிக்கிழமை அதிகாலை 4 மணிக்கு வசன ஊழியம் உண்டு. வருகிற 26ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று நம்மளுக்கு அரசு விடுமுறை நாள் அன்று குடியரசு தினம். நம்மளோட சபையில குடும்ப ஆசீர்வாத கூட்டம் காலை 9 மணிக்கு துவங்கும். ஒவ்வொருவரும் குடும்பமாக தவறாமல் பங்கெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஒரு குடும்பத்திற்கு ரூபாய் 300 நீங்கள் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஏன்னா நம்ம அன்னைக்கு மதியத்துக்கு உணவு வழங்குறதுக்காக ஒரு குடும்பம் ரூபாய் 300 செலுத்தும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சபையின் எலக்ட்ரிசிட்டி பில் இந்த மாதம் 1300 ரூபாய் வந்திருக்கு. அதையும் செலுத்தி இருக்கோம். கர்த்தருடைய கிருபையினால ஸ்தோத்திரம். நம்ம கர்மேல் பைபிள் காலேஜில் எக்ஸாம் வைக்கப்பட்டது. அதில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நல்ல மதிப்பெண்கள் எடுத்தாங்க. ஃபஸ்ட் இயர் முடிந்தது. அதே மாதிரி சபையின் அங்கத்தினர்கள் உங்களுடைய சந்தாவை செலுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சபையில் உள்ள பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளை சண்டே கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுக்கு நீங்கள் உற்சாகப்படுத்துங்க. ஏன்னா இந்த சண்டே கிளாஸ் நடத்துறதுக்கு சகோதரிகள் ரொம்ப முயற்சி எடுக்கிறாங்க. அதுக்காக நல்லா ஆயத்தப்படுத்துகிறாங்க. நீங்கள் தயவாய் உங்கள் பிள்ளைங்களை செகண்ட் சர்வீஸ் முடிஞ்சோடனே விட்டுட்டு போங்க. 12 மணிக்கெல்லாம் இது முடிஞ்சிடும். இந்த வாரம் மட்டும் சண்டே கிளாஸ் இருக்காது. அடுத்த வாரம் சண்டே கிளாஸ் இருக்கும். இன்னைக்கு வந்து யூத் மீட்டிங் இருக்குது. ஈவினிங்கு வாலிப பிள்ளைகள்லாம் கலந்து கொள்ளுங்க. இன்று மாலை நம்ம மத்தியில் பஞ்சாப் பகுதியில் ஊழியம் செய்கிற மிஷினரிகள் நம்ம மத்தியில் இருக்காங்க. எனவே தயவாய் வாலிப பிள்ளைங்க கலந்து கொள்ளுங்க. உங்களோட தசம பாகங்கள் காணிக்கைகள் வரவேற்கப்படுகின்றன. அதே மாதிரி சபையில் நம்மளுக்கு டீ போடுறதுக்கு சக்கரை தேவைப்படுது. நீங்கள் சகோதரிகள் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பின்னாடி வச்சிடலாம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்லா சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து நல்லா இருக்கீங்களா கேளுங்க. நல்லா இருக்கீங்களா? இன்னொரு முறை சொல்லிடுங்க. நீங்கள் ரொம்ப அழகா இருக்கீங்க சொல்லிடுங்க. ஹல்லேலூயா. இவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருல. அதெல்லாம் சொன்னா ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நமது மத்தியிலே அருமையான என்னுடைய தங்கை, என்னுடைய தங்கையின் கணவர் குடும்பமாக வந்திருக்கிறார்கள். தம்பி இவங்க கத்த சித்தமான செகண்ட் சர்வீஸில் வருவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் குடும்பமாக ஒரு பாடலை பாடும் பொழுது நீங்கள் கர்த்தருக்கு என்று காணிக்கை செலுத்தும்படி நான் அன்போடு கேட்கிறேன். ஸ்ரீதர் வா, ஸ்ரீதர் வா, மஞ்சு வாங்க, வயலர் வாங்க. நாங்கள் குடும்பமாக ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் பட்னி பசியாக இருப்போம். எதுவுமே இருக்காது எங்கள் வீட்டில். அப்போ குடும்பமாக எங்கள் அப்பா ஹார்மோனியம் வாசிப்பாங்க. நாங்கள் கர்த்தரை துதிச்சு பாடுவோம். அப்போ நாங்கள் ஸ்கேல் எல்லாம் மிஸ் பண்ணோம்னா பாட்டு புஸ்தகம்லாம் எங்கள் முகத்தில் தான் அடிப்பாங்க எங்கள் அப்பா. ஆமாம் ஆமாம், அழுதுகிட்டே குடும்ப ஜெபம்லாம் நடந்திருக்கு. அழிஞ்சு போகிற ஆத்துமாக்களுக்குள்ள அடி வாங்கி நாங்கள் அழுதுருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி. இன்னைக்கு அதனால தான் ஒரு சபையை நடத்துகிறதற்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்கிறார். ஒரு எல்லாரும் எழுந்து நிற்கலாம். கர்த்தருக்கு என்று காணிக்கை செலுத்துகிற ஒரு நேரம். பாடுங்க பாடுங்க.
Jesus. Hallelujah. Praise God. நம்ம எல்லாருமே குடும்பமா வந்திருக்கிறோம். நினைச்சிடாதீங்க பாஸ்டர் அவங்க குடும்பத்தை கூப்பிட்டு நிக்க வச்சிருக்கிறாருன்னு. குடும்பமா சேர்ந்து பாடலாம் ப்ளீஸ். என் வீட்டார் அனைவர் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாயிருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் அள்ளியதே. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உங்க கரம் நல்கியதே. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தை இல்லை. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தை இல்லை. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தாரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாயிருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. ஞானிகளாய பாத்திரல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்லை. நான் இதற்கான பாத்திரல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்லை. எபினேசரே எபினேசரே,
சுமந்தவரே எபினேசரே எபினேசரே என் இறைவா இருப்பவரே நன்றி 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 இதயத்தில் சுமந்தீரே நன்றி கரமுயர்த்தி சொல்லுங்க. நன்றி நன்றி அப்பா. குடும்பமாய்மை வந்து ஆராதிக்க ஒரு கருக்கு பாக்கியம் கொடுத்தீரே. நன்றி 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 இதயத்தில் சுமந்தீரே நன்றி என் வீடும் என் வீட்டாரனை ஓயாமல் நன்றி சொல்வோம். சொல்லுங்க எல்லாரும். நானும் என் வீடும் என் வீட்டாரனை ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருவோர் காத்தீரே நன்றி என்னை சிறையாமல் சுமந்தீரே நன்றி ஒரு கருவோர் காத்தீரே நன்றி என்னை சிறையாமல் சுமந்தீரே நன்றி எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே எபினேசரே எபினேசரே என் இறைவா இருப்பவரே நன்றி 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 இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 கருப்போல சுமந்தீரே நன்றி Thank you, Jesus. ஆண்டவருக்கு நன்றி. உங்களுடைய ஜெபங்களுக்காக நன்றி. அப்படியே கண்களை மூடலாம், ஜெபிப்பாங்க. என்னுடைய அக்கா ஜெபம். ஸ்தோத்திரம் கர்த்தாவை துதிக்கிறோம் சுவாமி. துதியின் மத்தியில் வாசியம் அன்பான தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றிடும் துதிக்கிறோம் அப்பா. அப்பா நீர் கொடுக்க நாங்கள் வாங்குறோம் தகப்பனே. நாங்கள் எம்மாத்திரம் அப்பா செத்த நாயை போல இருந்து எங்களை நோக்கி பார்த்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம் என்று வேதத்தில் காண்கிறோம் தகப்பனே. நீர் கொடுத்ததற்காக கொடி நன்றி அப்பா. எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தியும் அப்பா. ரெட்டிப்பான நன்மையை கொடுங்கப்பா. எல்லா காரியங்களையும் நிறைவேற்றும் தகப்பனே. குடும்பமாக எங்களை அப்பா நீர் கொண்டு சேர்த்து எங்களை அப்பா மகிழ்வித்து செய்திடப்பா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவை துதிக்கிறோம் அப்பா. நம் கொடுத்த பற்காரங்களையும் ஆசீர்வதிங்க. ரெட்டிப்பான நன்மையை கொடுங்க. அவர்களுக்கு நல்ல சுகம் ஜீவன் பலத்தை நீர் கட்டளை இடுவீர் தகப்பனே. ஸ்தோத்தரிக்கிறம்மா அப்பா. எங்களோடு பேசுவீர், இடைப்படுவீர் தகப்பனே. வார்த்தைக்காக நன்றி. வார்த்தை கொடுக்குற மகனை நீர் மறைத்து எங்களோடு பேசி இடைப்படுவீர் தகப்பனே. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் அப்பா. மீட்பர் இயேசு நாமத்தை ஜெபத்தை அன்புள்ள தகப்பனே. ஆமென். நன்றி நன்றி நன்றி. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்திட்டு உட்காருங்க. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லணும். ஆண்டவர் எவ்வளோ நல்லவர். தாழ்வில் எங்களை நினைச்சார். தற்கொலைக்கு நேராய் போன எங்கள் குடும்பத்தை இயேசு தேடி வந்து வாழ வச்சார். அந்த தெய்வத்திற்கு நன்றி சொல்ல 10,000 நாவுகள் இருந்தாலும் போதாது. ஆமென். இப்பொழுதும் கூட நமது மத்தியில அருமையான ஒடிசாவில் செய்கிறார்கள். அவர்கள் இருவரும் நல்ல ஒரு வேலையில இருந்தவர்கள். நல்ல படிச்சு நல்ல ஒரு பெரிய உத்தியோகத்துல பணி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆண்டவர் அவர்களை மிஷனரிகளாக முழு நேர ஊழியத்திற்காக அழைச்சி ஒடிசா மாநிலத்துல எவ்வளோ பயங்கரமான மக்கள் மத்தியில, ஆமா உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும், ஒரு ஐயாவை 2 பிள்ளைகளோட போட்டு கொளுத்திட்டாங்களே, எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமா, அந்த ஊர்ல தான் என் அன்பான சகோதரரும் என் அன்பான சகோதரியும் கர்த்தருடைய பணியை செய்கிறார்கள்.
எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நான் அவர்களை அழைத்த பொழுது அவர்கள் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறாங்க. மாலையிலும் நமக்கு ஒரு விசேஷித்த ஆராதனை இருக்கிறது. யாரும் நீங்க மிஸ் பண்ணக்கூட, குடும்பமா எல்லாரும் வரணும். பஞ்சாப்ல இருந்து சத்தீஸ்கர் நினைக்கிறேன், அந்த இடத்துல இருந்து ஊழியம் செய்கிற ஒரு பெரிய மிஷினரியுடைய ஆர்கனைசேஷனுடைய ஹெட் நம்ம மத்தியில இருக்கிறாங்க. ஸோ அதனால நீங்கள் இருக்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். இது உங்களை ஆசிர்வதிப்பேன். இப்பொழுதும் 2 கரங்களை உயர்த்தி 3 முறை அல்லேலூயா சொல்லி அவங்களை திரும்பவும் நம்ம அழைப்போம். ஒரு பஞ்சாபி அல்லேலூயா சொல்லி இருங்க. ஸ்தோத்திரம். நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. மறுபடியுமாக ஒரு முறை உங்க சபைக்கு வந்து உங்களோடு ஐக்கியப்பட்டு உங்களோட கூட கர்த்தரை ஆராதித்து உங்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை போதிக்கும்படியாய் கர்த்தர் தந்த நல்ல வாய்ப்புக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களை அவ்வப்பொழுது எங்களை அன்போடு அழைக்கிற அன்பான அருமையான பாஸ்டருக்காகவும் பாஸ்டர் அம்மா குடும்பத்தினருக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை நான் செலுத்திக் கொடுக்கிறேன். நம் வசனத்தை தியானிப்பதற்காக ஒரு சிறிய ஜெபத்தை செய்யலாம். ஜெபம் பண்ணி வசனத்தை பார்க்கலாம். இரக்கமுள்ள தகப்பனே, இந்த நல்ல காலை நேரத்தில் நம்முடைய நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் துதி ஆராதனைகள் காணிக்கைகளை நாங்கள் செலுத்தினோம். அவைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த காலை நேரத்தில் நீர் எங்களோடு கூட பேச போகிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட நபரோடு நீங்க பேசுங்க சுவாமி. அப்பா ராஜா, மனுஷ சத்தத்தையில தேவ சத்தத்தை கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. வசனத்தை கேட்கக்கூடாதபடிக்கு இருக்கிற எல்லா விதமான டிஸ்டர்பன்ஸ் ஸ்பிரிட்டை, இடையூறுகளை உண்டு பண்ணுகிற சத்துருவின் கிரியைகளை, தூக்கத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்துல கடிந்தப்புறப்படுத்துகிறேன். அப்பா, நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடி இந்த வசனத்தை கொண்டு எங்களை ஆற்றி தேற்றி எங்களை பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய நிலை என்ன என்பது உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. அவர்களுடைய நிலைக்கு ஏற்றாற்போல் அவர்களுக்கு நீர் உங்களுடைய வார்த்தையினால் அவர்களுக்கு ஊழியம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். அடியனை நீர் பயன்படுத்தி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. ஹல்லேலூயா. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவை பல வித்தியாசமான முறைகளிலே இந்த வேதம் உபமானப்படுத்தி காமிக்கின்றது. அதுல ஒரு காரியம் தான் என்னன்னா, அவர் நமக்கு மெய்ப்பரா இருக்கிறார், நாமெல்லாம் யாரா இருக்கிறோம்? ஆடுகளாக இருக்கிறோம். ஆடுகளாக இருக்கிறோம், ஆட்டுக்குட்டிகளாக இருக்கிறோம். இந்த ஆடு பார்த்தீங்கன்னா, இந்த மிருகங்கள்லயே, இந்த விலங்குகள்லயே ஆடு என்பது ரொம்ப ஒரு பேதையான ஒரு மிருகம். அதாவது வெகுலின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆடு வந்து அது ஒண்ணுமே தெரியாது. நாய் பாருங்க ரொம்ப உஷாரு. எத்தனை பேர் வீட்டுல நாய் வளர்க்குறீங்க? நிறைய பேர் வச்சிருக்கீங்க போட்டிருக்க. இந்த நாய் வந்து ரொம்ப உஷாரான ஒரு நாய். ஆனா நம்மளாம் நாய்கள் அல்ல, நாய்க்குட்டிகள் அல்ல. நம்மளாம் யாரு சொல்லுங்க? ஆடுகள், ஆட்டுக்குட்டிகளாக தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் இல்ல. நாய் வந்து பைபிள்ல போட்டிருக்கு, நாய் தன் கக்கினதை திரும்ப தின்னும். அதனால நம்மளாம் யாரும் நாய்கள் கிடையாது. நம்மளாம் யாரு? ஆண்டவருக்கு ஆடுகளாக இருக்கிறோம், ஆட்டுக்குட்டிகளாக இருக்கிறோம். அவர் நமக்கு ஒரு நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார். இந்த பாருங்க, நாய்க்கு வந்து ஒரு மெய்ப்பெண் அப்படின்னு ஒருத்தர் தேவையில்லை, அது சமாளிச்சுக்கும். நீங்க தெருவுல நாய் பார்த்திருக்கீங்கல்ல, யாருமே பராமரிக்கிறதுனாலும் பல நாட்கள் பல வருஷங்கள் வாழும், அதை பிழைச்சுக்கும். எப்படியாவது சாப்பாடு கிடைக்கும். அது பாருங்க, நாய்களை பத்தி தெரு நாய்கள் எவ்வளோ ஆனா கூட, எவ்வளோ சென்னை கார்பரேஷன்ல கண்ட்ரோல் பண்ண நினைச்சா கூட, இந்த தெரு நாய்கள் வளர்கிறத, குட்டி போடுகிறத யாரும் தடுக்க முடியுதா? அதை பராமரிக்க யாருமே இல்ல. வீட்டு நாய் அது வேற, தெரு நாயை யாரும் பராமரிக்கிறதுக்கு இல்ல. ஆனாலும் இந்த நாய்களை குறைக்க முடியுதான்னு பார்த்தா நாய் அதிகப்படுத்தி தான் போயிடுது. ஏன்னா நாய் ரொம்ப திறமைசாலி. இப்போ உதாரணமா உங்க வீட்டுல வளர்க்குற உங்க நாயை நீங்க ஒரு
வண்டியில எடுத்துட்டு ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தள்ளி போய் விட்டுட்டு வந்துருங்க, திரும்பி வருமா வராதா? வந்துரும். ஏன்னா நாய்க்கு என்ன இருக்குதுன்னா மோப்ப சக்தி இருக்குது. ஆனா ஒரு ஆடு தொலைஞ்சு போச்சுன்னா அதை மெய்ப்பனாக தேடி போய் கண்டுபிடிக்கலன்னா அந்த ஆடு திரும்பி வரவே வராது. நாய்க்கெல்லாம் மெய்ப்பன் தேவையில்லை, ஆனா ஆடுக்கு என்ன தேவை? மெய்ப்பன் தேவை. ரொம்ப பேதையான ஒரு மிருகம். அதான் ஆண்டவர் நம்ம பைபிள்ல நம்மளை யாரா பார்க்கிறாருன்னா ஒரு ஆடுகளாக தான் பார்க்கிறார். அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக பார்க்கிறார். அது என்ன எதை குறிக்குதுன்னா, நம்ம வாழ்க்கையில எப்பொழுதுமே அவரை சார்ந்து தாங்க வாழ முடியும். அவரை சாராம என் நம்பிக்கை புத்தியை நம்பி, என்னுடைய பணத்தை நம்பி, என்னுடைய அனுபவத்தை நம்பி, என்னுடைய ஆழ்பலத்தை நம்பி, என்னுடைய பணபலத்தை நம்பி வாழ்ந்துடலாம் நினைச்சா நம்ம தோத்து போயிடுவோம். நம்ம எப்பொழுதுமே யாரை நம்பி வாழணும்னா எப்பொழுதும் மெய்ப்பனை நம்பி தான் நம்ம வாழணும். அல்லேலூயா. ஆகவே நாய்க்கு அப்படிலாம் தேவையில்லை, தானாக வாழ்ந்துடும். ஆனா அந்த ஆடு பாருங்க ரொம்ப உதவியற்ற ஒரு மிருகம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆட்டு தொட்டி இருக்கு இல்ல? தெரியுங்களா தெரியாதா? இந்த ஆட்டுக்கொட்டியில் இருக்கிறவங்கள நான் சில பேர் சொல்றாங்க, சொன்னதை கேள்விப்பட்டேன். என்னன்னா, ஒரு ஆடை ஃப்ரண்ட்ல நிக்க வச்சு அதை வெட்டுவாங்க. வெட்டும் பொழுது பின்னாடி ஒரு ஆடு நின்றுட்டு இருக்குமா, நின்றுட்டு ஃப்ரண்ட்ல ஆடை வெட்டுறாங்க, ரத்தம் சிந்துது எல்லாம் பாக்குது. பின்னாடி நிக்கிற ஆடு அதை தூக்கி அப்படி போட்டுட்டு அடுத்தது இந்த ஆடு தான் நிக்குது. இது அடுத்தது இந்த அனுப்பி விடுவாங்களாம், இது கரெக்டா அங்க போய் நிக்குமா. என்ன யோசிக்க முடியலன்னா, எனக்கு முன்னாடி ஒருத்தர் நின்னுச்சு ஆடு, அதை வெட்டிட்டாங்களே, நாங்க போய் நின்னா என்னையும் வெட்டுவாங்களே, அந்த அளவுக்கு கூட யோசிக்கக்கூடிய பக்குவம் அந்த ஆட்டுக்கு கிடையாது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதுதான் ஆடு. ஆனா கர்த்தர் அப்பேற்பட்ட ஆடுகளாகிய நம்மை தான் தெரிந்து கொண்டிருக்கிறாருங்க. ஏன்னா பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல ஒரு வசனம் இருக்கு, நீதிமொழிகள்ல, உன்னுடைய சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாரு. நம்ம என்னால முடியும்னு நினைச்சிட்டோம்னு வைங்களேன், நம்ம நமக்கு நிறைய திறமைகளை கடவுள் தான் கொடுத்திருக்கிறார். நமக்கு ஆற்றலை கொடுத்திருக்கிறார், வலிமைகளை தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், நல்ல புத்தியை கொடுத்திருக்கிறார். உங்களெல்லாம் கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? இருக்கா இல்லையா? புத்தியை பயன்படுத்தாதெல்லாம் பைபிள் சொல்லல. கடவுள் தான் நம்மளுக்கு புத்தி, ஆண்டவர் தான் புத்தியை கொடுத்திருக்கிறார். புத்தியை பயன்படுத்தணும். படிக்கிறவங்கன்னா படிக்கிறது புத்தியை பயன்படுத்தணும். ஆனா என்ன சொல்லுதுன்னா வசனம், உன் புத்தியை நம்பிடாதன்னு சொல்லுது. புத்தியை பயன்படுத்துங்க, அறிவை பயன்படுத்துங்க, ஆற்றல்களை திறமைகளை பயன்படுத்த வேண்டும். கர்த்தருக்காகவும் பயன்படுத்த வேண்டும், இந்த உலக வாழ்க்கையில நம்முடைய ஆதாரங்களுக்காக பயன்படுத்த வேண்டும். ஆனா என்னைக்குமே நமக்கு இருக்கிற திறமைகளையும் ஆற்றலையும் புத்தியையும் பணத்தையும் நம்பிட்டோம்னா, சார்ந்துட்டோம்னா, அவைகளை சாய்ந்து விட்டோம் என்றால் நம்ம ஒரு அழிவுல போய் முட்டிடுவோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, வேணாம், உன் சுய புத்தியை நீ நம்பாத, அது மேல சாய்ந்துராத, உன் முழு இதயத்தோட கர்த்தர் மேல் நம்பிக்கையாரு. நல்லா புரியுதுங்களா? நான் சொல்றது விளங்குதுங்களா உங்களுக்கு? ஆகவே நம்மளாம் யாரு நினைச்சுக்கணும்னா ஆட்டுக்குட்டிகளாக நினைத்துக் கொள்ள வேண்டும், மெய்ப்பனை நம்பி வாழ்கிற மனிதர்கள் தான். அதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, என் ஆடுகள். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சத்தமா சொல்லுங்க, என் ஆடுகள். இயேசு சொல்றாரு என் ஆடுகள்னு சொல்றாரு. அந்த வார்த்தையிலே அதை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது, இன்னைக்கு காலை வேளை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அதுல எவ்வளவு ஒரு அர்த்தம் அடங்கி இருக்குதுன்னா, ஆண்டவர் நம்மை உரிமை கொண்டாடுகிறார். அதாவது நம்மளை பார்த்து, உங்களை பார்த்து சொல்றாரு என் ஆடுகள்னு சொல்லுகிறாரு. தனிப்பட்ட முறையில, கூட்டத்துல கும்பலா அப்படி ஆண்டவர் பார்த்தாலும் தனிப்பட்ட முறையில நம்மளை பார்க்கிறார். தனிப்பட்ட முறையில் உங்க ஒவ்வொருத்தரையும் அறிந்திருக்கிறார். பாருங்க, இதே அதிகாரத்துல 2வது 3ஆம் வசனம் வாசிங்க. இதே கருத்து தான் அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. இல்ல 2வது 3வது வசனம், இதே 10வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். ஆடுகளின் மெய்ப்பனா இருக்கிறான், வாசலை காக்கிறவன், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. பாருங்க, இங்க கூட என்ன போட்டிருக்காரு பாருங்க, அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். ஹல்லேலூயா. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. தன்னுடைய ஆடுகளை என்ன பண்றாரா? சத்தமா சொல்லுங்க, பேர் சொல்லி கூப்பிடுறாராம். ஆண்டவர் பைபிள்ல பேர் சொல்லி கூப்பிடுறான்னு சொல்லி சொல்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா தனிப்பட்ட முறையில என்ன அறிஞ்சிருக்கிறார் அவர், என் பேர் அறிஞ்சிருக்கிறாங்க. இங்க இருக்கிற உங்க ஒருத்தர் பேர் கூட எனக்கு தெரியாது. பாஸ்டர் பேரு தெரியும், பாஸ்டர் ஜான் ரவி, அவள் தான் தெரியும் எனக்கு. வேற யார் பேரும் எனக்கு தெரியாது. ஒருவேளை கேட்டிருப்பேன், மறந்துட்டு இருப்பேன். என்னால அவ்வளவுதான் முடியும். ஆனா ஆண்டவர் பாருங்க, எவ்வளவு கோடி கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, விசுவாசிகள் இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லி அறிந்திருக்கிறாங்களா அவருங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்ச வசனம், படிக்க வேணாம், உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். ஏசாயா 43 அதிகாரம் 1ஆம் வசனம். யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும், இஸ்ரவேலே
உன்னை உருவாக்கினவருமாக தேவன் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர் என்ன பார்த்து உங்களை பார்த்து என்ன சொல்றாரு? நீ என்னுடையவன் சொல்றாரு. நம்ம சொல்லாமா? என்ன சொல்லுங்க? நான் கர்த்தருடையவன், நான் ஆண்டவருக்கு சொந்தமானவன், ஆண்டவருக்கு சொந்தமானவன். ஹல்லேலூயா. அத சொல்றதுல நமக்கு உள்ளம் பரவசம் அடையணும். அத சொல்லும் பொழுதே நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி அடையணுங்க. ஹல்லேலூயா. இது பாருங்க, ஒரு உறவை குறிக்குது. என்ன குறிக்குது? உறவு. ஆண்டவர் சொல்கிறார், என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகளை நான் என்ன பண்றேன்? பேர் சொல்லி அழைக்கிறேன் என்று சொல்றார். பேரை சொல்லி அழைக்கிற. சில நேரத்துல தெரிஞ்சவர்கள், நண்பர்கள் பல நாள் பேரை மறந்துடுறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தர் பார்க்கும்போது, சாரி உங்க பேர் என்ன பிரதர், உங்க பேர் அப்படின்னு கேட்டுடுறாங்க. ஆனா பாருங்க, ஆண்டவர் நம்மள எவ்வளவு அக்கறை இருக்கிறா, நம்மள பெயர் சொல்லி அழைக்கிறார் அவர். இன்னொரு இடத்துல சொல்றாரு, இயேசு சொல்றாரு, உங்க தலையில இருக்கிற முடியெல்லாம் அவர் எண்ணி வச்சிருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாரு. இங்கிலீஷ்ல அதே வார்த்தை எப்படி போடப்பட்டிருக்குன்னா, உங்க தலையில the hairs of your head are numbered. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எண்ணி வச்சது மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு முடியையும் நம்பர் போட்டு வச்சிருக்கிறாரு அவரு. எந்த அளவுக்கு அக்கறை கொள்றாரு பாருங்க. ஒவ்வொரு முடியும் நம்பர் போடுறது என்ன தேவையில்லாத வேலையாது? எதுக்கு இந்த வேலை அவருக்கு? ஒவ்வொரு முடியா நம்பர் போட்டு வைக்கிறதுக்கு வேலை இல்லாம அவர். அப்படின்னா அவர் ஏன் என்ன சொல்றாருன்னா, அந்த அளவுக்கு நம்ம மேல கண்ணோக்கமாக ஆண்டவர் இருக்கிறாருங்க. அந்த அளவுக்கு நம்ம மேல அக்கறை கொள்கிறார், பெயர் சொல்லி அழைக்கிறார், பெயர் சொல்லி அவர் நம்மளை வெளியே கொண்டு போய் மேய்ச்சலுக்கு கொண்டு போகிறார். அன்பானவர்களே, ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு அவர் உங்களை அழைச்சிருக்கிறார், உங்களை பெயர் சொல்லி கூப்பிடுகிறார் அப்படின்றது எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு அதிகமா உங்க வாழ்க்கையில சமாதானத்தை நீங்க காண்பீங்க. ஆமென். என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி, போராட்டங்கள் வந்தாலும் சரி, என்ன அவர் பெயர் சொல்லி அழைக்கிறாருங்க. இன்னைக்கு பிரதர் சிஸ்டர், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாத, உன்னை நான் மீட்டு கொண்டேன், உன்னை நான் பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறேன், நீ எனக்கு சொந்தமானவன், எனக்கு சொந்தமானவன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். பாருங்க, ஆண்டவருடைய ஆடுகள் இல்லாத பல ஆடுகள் இந்த உலகத்துல இருக்குது. அவைகள் எல்லாம் ஆண்டவர் கூப்பிடல, அவைகள் எல்லாம் ஆண்டவர் தெரிந்து கொள்ளல, பெயர் சொல்லி அழைக்கல. நீங்க நினைக்கிறீங்களா இன்னைக்கு காலையில் நீங்க வந்திருக்கிறீங்களே, நீங்க தான் ஆண்டவரை தேடி வந்தீங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஆண்டவரை தேடி வருவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் உங்களை தேடி கண்டுபிடித்து கொண்டாருங்க. அதுதான் உண்மை. இந்த உண்மையை என்னைக்குமே மறந்துடக்கூடாது. இயேசு அன்னைக்கு சீஷர்களை பார்த்து சொல்றார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்க தான் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்காதீங்க, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. யோவான் 15:16 அந்த வசனத்தை வாசிக்கிறோம். இந்த உண்மையை நம்ம மறந்துடவே கூடாதுங்க. இன்னைக்கு நம்ம சபைக்குள்ள இன்னைக்கு காலையில 6 மணிக்கு விடிய காத்தால எழும்பி குளிச்சு கிளம்பி வந்திருக்கீங்கன்னா, இதுக்கு காரணம் என்னன்னா, ஆண்டவர் உங்களை முன்னறிந்து, முன் குறித்து, முன் அழைத்து உங்களை தெரிந்து கொண்டதுனாலதான், உங்க வாழ்க்கையில ஒரு நோக்கத்தை வச்சதுனாலதான் இன்னைக்கு அவருடைய சபையில வந்து நம்ம உட்கார்ந்து கொண்டிருக்கிறோங்க. இதெல்லாம் தானாய் நடந்த ஒரு காரியம் நினைக்காதீங்க. நீங்களா செய்த ஒரு விஷயம் நினைக்காதீங்க. உங்களை தேடி கண்டுபிடித்து பிடித்தார். ஒரு வசனம் சொல்லுதுல எபேசியர்ல, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மளை தெரிந்த அந்த வசனத்தை வாசிங்களேன். இந்த வசனங்கள்லாம் நம்ம ரொம்ப அதிகமா நம்ம மனப்பாடம் பண்ணி இதெல்லாம் நம்ம தியானிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் அவ்வளவு ஒரு பாதுகாப்பையும் அவ்வளவு ஒரு சமாதானத்தை கொடுக்கும். எபேசியர் 1:4 வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. எபேசியர் 1:4, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, 5ஆம் வசனம் படிங்க, பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன் குறித்திருக்கிறார். பாருங்க, இந்த வார்த்தையெல்லாம் சும்மா லேசில இல்ல, முன் குறித்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார், உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகளுக்கு எல்லாம் அதிகமான வெயிட் இருக்குதுங்க. இதை நீங்க யோசிச்சீங்கனாலே நீங்க உங்களை குறிச்சு ரொம்ப மட்டமா யோசிக்க மாட்டீங்க, ரொம்ப தாழ்வு மனப்பான்மைக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க. நீங்க ஒரு ஒண்ணுமே இல்லாதவங்க கிடையாதுங்க.
ஒருவேளை இந்த உலகத்துல பேர் புகழ் இல்லாம இருக்கலாம், பணம் கூட அதிகமா இல்லாம இருக்கலாம், அதிகமான வசதி வாய்ப்புகள் இல்லாம இருக்கலாங்க. ஆனா தயவு செய்து சொல்றேன், கிறிஸ்தவர்கள் ஆயிட்டீங்கன்னா, ஆணுடைய பிள்ளைகள் ஆயிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு பாதுகாப்பு, ஒரு உங்களை குறிச்சு ஒரு ஸ்பெஷலா நீங்களே யோசிக்கணும். பெருமைக்காக சொல்லல, பெருமை உள்ளவர்கள் தேவனை எதிர்த்து நிற்கிறார். பெருமையை யோசிக்க சொல்லல, நம்மை குறித்து நான் யாரும் இல்லைங்க, ஒண்ணும் இல்லைங்க, எனக்கு யாருமே இல்லைங்க, எதுவுமே இல்லைங்க அப்படிலாம் பேசக்கூடாது. ஆண்டவர் இருக்கிறார் நமக்கு. ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் நாம். ஹல்லேலூயா. கர்த்தரால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவங்க நாங்க. இந்த உலகமே உருவாவதற்கு முன்பதாக, ஆதாமேவெல்லாம் உருவாவதற்கு முன்பதாகவே உங்களை அவர் தெரிந்து கொண்டுட்டாராம். உங்களை முன் குறித்து விட்டாராம். என்னதுக்குன்னா, அவருடைய சுவிகார புத்திரர் ஆகும்படி உங்களை முன் குறித்து விட்டாருங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம், இது எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். இதை நினைக்கிறீங்களா நீங்க? அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பாக்கியத்தை நம்ம உள்ளத்துல பெருசா நினைக்கணும். நம்ம பெருசா நினைக்கணும். மனுஷங்க எதையெல்லாமோ பெருசா நினைச்சுக்கிறாங்க இந்த உலகத்துல. ஒரு சூப்பரான கார் வாங்கிட்டாங்கன்னா ஏதோ ஒரு பெரிய சாதனை படைச்சது போல நினைக்கிறாங்க. ஒரு ஐபோனை வாங்கிட்டா ஐயோ பிடிக்கவே முடியல. இவங்களுக்கு தெரியும், அதுவும் பாருங்க, இவரை தெரியுங்க, அந்த எம்எல்ஏவை தெரியுங்க, இவரை தெரியும், இப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அவங்க ஏதோ பெரிய ஆள் மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஆனா உண்மையில எல்லார விட பெரிய ஆட்கள் நம்ம தாங்க. ஹல்லேலூயா. பல வருஷங்களுக்கு முன்பாக மைக்கேல் ஜாக்சன் ஒருத்தர் தெரியுங்களா? மைக்கேல் ஜாக்சன். என் பேரு மைக்கேல் தான், நான் மைக்கேல் ஜாக்சன் கிடையாது, நான் மைக்கேல் நிக்கோலஸ். மைக்கேல் ஜாக்சன் தெரியுங்களா? மைக்கேல் ஜாக்சன் அவர் இந்த நீங்க கூகுள்ல பாத்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் என்டர்டெய்னர்னு போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் பேர் தான் வரும். அவர் இறந்துட்டார், பல வருஷம் ஆயிடுச்சு இறந்து. அதாவது இந்த பொழுதுபோக்கு கலைஞர். அவர் ஒரே மனுஷனுக்குள்ள பல திறமைகள், பல தாளந்துகள், சூப்பரா பாடுவார், செம்ம வாய்ஸ். அவர் வாய்ஸ் கேட்டாலே அவ்வளவு ரசிக்கத்தக்க ஒரு குரல். அதுவும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக் எல்லாம் வாசிக்கும் போது வேற லெவல்ல. அவர் ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மில்லியன் கணக்குல, கோடி கணக்குல அவர் ரெக்கார்டிங்ஸ் விற்கப்பட்டிருக்கு உலகம் எல்லாம். அதுவும் அவர் டான்ஸ் கலைஞர், பாடுறது, இசை வாசிக்கிறது, டான்ஸ் எல்லாத்துலயுமே நம்பர் 1 இருந்தார். இதே மாதிரி ஒரே மனுஷனுக்குள்ள இவ்வளவு திறமைகளை கொடுத்து அவரை போல வேற யாரும் இருக்காங்களான்னு தெரியல. நம்ம ஊர்ல கமலஹாசன் சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய திறமைகள் இருக்குன்னு. ஆனா இவர் உலகம் எல்லாம் ஃபேமஸ். ஒரு முறை என்ன ஆச்சுன்னா, மைக்கேல் ஜாக்சன் இங்கிலாந்து தேசம், அமெரிக்கா, அவர் சொந்த தேசம் அமெரிக்கா, இங்கிலாந்துக்கு ஒரு சில கான்சர்ட் நடத்துறதுக்காக போயிருந்தார். பல கலை அரங்கங்கள்ல அவருடைய கான்சர்ட், அதாவது பாடல், டான்ஸ் ஷோ எல்லாம் பண்றதுக்கு புக் ஆயிடுச்சு. அவர் இங்கிலாந்துக்கு வரதுக்கு முன்னாடியே எங்கெங்கெல்லாம் கான்சர்ட் நடத்தினாரோ எல்லாத்துலயும் டிக்கெட் பயங்கர விலை, எல்லாம் சோல்ட் அவுட், எல்லாம் விற்கப்பட்டாயிடுச்சு. எல்லாம் ஜனங்க மைக்கேல் ஜாக்சன் வர்றாரு, எல்லாம் நியூஸ் பேப்பர் எல்லாம் பெரிய கொட்டை எழுதல, மைக்கேல் ஜாக்சன் இங்கிலாந்து வருகிறார் அப்படின்னு ஒரே பரபரப்பு. அவர் வரும்போது ஃபுல் டீமோட வருவார், மியூசிக் பேண்டு, அப்புறம் அவர் கூட டான்ஸ் ஆடுறதுக்கெல்லாம் ஒரு டீம் கூட்டு வருவார். இங்கிலாந்துல என்ன சொல்லிட்டாருன்னா, அமெரிக்கால இருந்து என் டீமை கூட்டு வர போறது இல்ல, இங்கிலாந்துல தலை சிறந்த நடனம் ஆடுகிறவர்களை நான் தேர்ந்தெடுக்க போறேன். அதுக்குன்னு ஒரு ஆடிஷன்ஸ், அவங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு நாளை பிக்ஸ் பண்ணி என் கூட சேர்ந்து இந்த கான்சர்ட்ல டான்ஸ் ஆடுறதுக்கு 11 பேர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி, யாரெல்லாம் டான்ஸ் ஆடுறீங்களோ வாங்க, ஒரு நாளை குறிச்சு நான் சூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிஷன்ஸ் சொல்லுவாங்க, அது வச்சிருக்கிறார். அந்த நாள்ல ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் வந்துட்டாங்க. ஏன்னா பெரிய விஷயம், மைக்கேல் ஜாக்சனோட டான்ஸ் ஆட போறோம். ஐயோ எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காதா, எனக்கு சான்ஸ் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு எல்லாம் பக்காவா ட்ரெஸ் பண்ணிட்டு எல்லாம் ஃபுல்லா பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப ஆர்வத்தோட வராங்க. அந்த நாள்ல பார்த்தா மைக்கேல் ஜாக்சன் உட்கார்ந்து இருக்காரு. ஒவ்வொருத்தரா ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் டான்ஸ் ஆடணும், மியூசிக் ஓடிட்டே இருக்கும். 2 நிமிஷம் டான்ஸ் ஆடணும், நெக்ஸ்ட் அடுத்த ஆள் வரணும், 2 நிமிஷம் டான்ஸ் ஆடணும், நெக்ஸ்ட். அப்படியே 1000 பேர் யோசிச்சு பாருங்க, நெக்ஸ்ட்னு அப்படியே இருக்காரு. யார அவர் தெரிந்து கொள்றாரோ பக்கத்துல சொல்றாரு, இவங்க பேரை நோட் பண்ணிக்கங்க, இவர் பேரை நோட் பண்ணிக்கங்கன்றாரு. அந்த மாதிரி ஆடிஷன்ஸ் முடிஞ்சு ஆயிரக்கணக்கான பேர் ஆடினாங்க. கடைசியில அதுல எல்லாத்தையும் வடிகட்டி 11 பேரை தெரிந்து கொண்டார். அவன் 11 பேருக்கு பர்சனலா லெட்டர் அனுப்பி, இன்விடேஷன் அனுப்பி, நீங்க மைக்கேல் ஜாக்சனோட டான்ஸ் ஆடுறதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள் அப்படின்னு ஒண்ணு. ஐயோ அந்த ஆட்களுக்கு தலையும் புரியல, காலும் புரியல. ஐயோ மைக்கேல் ஜாக்சனோட நான் டான்ஸ் ஆட தெரிந்து கொண்டேன் அப்படி ஒரே குஷி அவங்களுக்கு. என்ன சந்தோஷம், என்ன ஆர்ப்பாட்டம். நண்பர்கள்லாம் சொல்றாங்க, வா கான்சர்ட்டுக்கு மறக்காம வந்துருங்க, நான் டான்ஸ் ஆட போறேன், மைக்கேல் ஜாக்சனோட கூட நான் டான்ஸ் ஆட போறேன். இந்த மைக்கேல் ஜாக்சனுங்க உங்களை என்ன போல ஒரு மனுஷன், அவரு என்ன தெரிந்து கொண்டான்றதுக்கே அவனுக்கு இவ்வளோ சந்தோஷமாச்சு. வானத்தையும் பூமி படைத்த தேவன் உங்களை என்ன இப்போ இல்லைங்க, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தெரிந்து கொண்டாரு. இது எவ்வளவு பெரிய பாக்கியம். நடந்தது என்ன தெரியுங்களா? லண்டன்ல, இங்கிலாந்துல
பல கான்சர்ட்டுகள், ஒரு கான்சர்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாகவே ஒரு நாள் காலையில செய்தி வருது, மைக்கேல் ஜாக்சன் காலமானார். மனுஷன் தெரிந்து கொண்டதுதான் இதுதான். அந்த 11 பேருக்கு எப்படி இருந்திருக்கும் கேட்கும் போது? எப்படி பறந்திருப்பாங்க, இவர் சூஸ் பண்ணிட்டாருங்க, என்ன தெரிந்து கொண்டாருன்னு. ஆனா என்னன்னா, மைக்கேல் ஜாக்சன் வெளியில தான் உலகத்துக்கு ரொம்ப பரபரப்பான ஒரு என்டர்டெய்னர். ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில போதைக்கு அடிமையா இருந்தார் அவரு. டெய்லி பல விதமான ஹை டோஸ் போதைகளை பயன்படுத்துவார், ட்ரக்ஸ். கூடவே டாக்டர்களை வச்சிருப்பாரு. அந்த நாள் நைட்டு டாக்டர்கள் சொல்றாங்க, சார் நீங்க அதிகமா எடுத்துட்டீங்க, இதுக்கு மேல போதை இல்ல சார், எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. பாருங்க, வெளி உலகத்துக்கு பெரிய பிரபலமானவர், தனிப்பட்ட வாழ்க்கையில சொந்தமா தூங்க முடியலங்க அந்த மனுஷனால. இதுதான் உலக மனிதர்களுடைய வாழ்க்கை, இதான் உலக மனிதர்களுடைய கதி. ஆனா நம்ம பாருங்க, மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஃபேமஸ் எல்லாம் கிடையாது, அவ்வளவு காசு இல்ல, அவ்வளவு திறமை இல்ல, அவ்வளவு பிரபலம் கிடையாதுங்க. ஆனா எவ்வளவு நிம்மதியா படுத்து தூங்குறோம் நம்ம. ஆமென். சில பேர் சர்ச்சில் கூட படுத்து தூங்குறோம் நம்ம. இன்னைக்கு நீங்களா நல்லா முடிச்சிருக்கீங்க, உங்களை சொல்லல, உங்க சபையில எல்லாம் விழிச்சிருக்கிறீங்க. கேட்டா கர்த்தருக்கு நமக்கு பிரியமானவர்கள் மித்திரை அளிக்கிறாருன்னு சொல்றோம். படுத்தா தூக்கம் வருது, இது எவ்வளவு பெரிய பாக்கியம். அவ்வளவு பிரபலமான மைக்கேல் ஜாக்சனுக்கு படுத்தா தூக்கம் வரல, ஓவரா ட்ரக்ஸ் எடுத்து அந்த ட்ரக்ஸ் அன்னைக்கு நைட் அவரை ஹார்ட் அரெஸ்ட் பண்ணி அவர் மரிச்சு போனாருங்க. இதான் உலகத்துல நீங்க பாருங்க. அதனால்தான் எந்த மனுஷனையும் நம்பிடாதீங்க. எந்த இவரை தெரியுங்க, எனக்கு அவரை தெரியும், அவரை தெரியுங்களா உங்களுக்கு? இவரை தெரியும் அவரை தெரியும், அவரை தெரியுங்களா? அதுதான் முக்கியம். அது போதும்னு நினைக்கிறேங்க. அவரு யார் யாரெல்லாம் நமக்கு உதவி செய்யணுமோ அவர் ஏற்ற நேரத்தில் நமக்கு அனுப்புவாருங்க. நம்ம யாரையும் நம்ம தேடி போக, நம்ம அவரை தேடினா போதும். நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி நம்ம கண்களை ஏறெடுத்தா போதும். வானத்தையும் பூமியிலையும் உண்டாக்கின கர்த்தரிடத்துல இருந்து நமக்கு ஒத்தாசை கிடைச்சா போதுங்க. மனுஷ தயவு வேண்டான்னு சொல்லல, மனுஷ தயவு தேவைதான். ஆனா அந்த மனுஷ தயவை தேவனே நமக்கு உண்டாக்குகிறாருங்க. ஒருத்தர் உதவி செஞ்சுட்டாருன்னா இவர் இருக்கிறாருன்னு நினைச்சிடாதீங்க. இன்னைக்கு ஒருத்தர் வச்சு உதவி செய்வார், நாளைக்கு இன்னொருத்தர் வச்சு உதவி செய்வார், அதான் கர்த்தர். ஆனா யாராவது நமக்கு உதவி செஞ்சுட்டா இவர் நம்மளை பார்த்து பாருன்னு நினைச்சு அப்படி நினைக்காதீங்க. அப்படி நினைச்சா ஏமாற்றம் தான். அவரை அனுப்புனார் பாருங்க, அவரை நம்ம நம்புங்க. ஹல்லேலூயா. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் ஆண்டவர் அறிந்திருக்கிறாருங்க. உங்கள் ஆண்டவர் அறிந்திருக்கிறார், உங்களை அழைத்திருக்கிறார், உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாருங்க. இன்னொரு வசனம் பாருங்க, இந்த ரோமர் 8 அதிகாரம், அதுல அந்த முன்குறித்தார்ன்ற வார்த்தையை போட்டிருக்காரு பாருங்க. ரோமர் 8 அதிகாரம் 29, 30. ரொம்ப அழகான வார்த்தைகள். ஹல்லேலூயா. நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு போதும் அவர்களை முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை என்ன பண்ணாரா? முன் குறித்திருக்கிறார். முன் அப்படின்ற வார்த்தை எதுக்கு போடப்பட்டிருக்கு? முன் அப்படின்னா என்ன அர்த்தம்? முன் குறித்தார், முன் அறிந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்பாகவே, நம்ம இந்த உலகத்துக்கு வரதுக்கு முன்பதாகவே நம்மளை முன் குறிச்சிட்டாருங்க. சில பேருக்காக நம்ம ஜோம் பண்ணிட்டு இருக்கலாம். என் கணவர் ரட்சிக்கப்பட மாட்டாருங்க, என் பிள்ளை ரட்சிக்கப்பட மாட்டாங்க, கவலையே படாதீங்க. ஆண்டவர் முன் குறிச்சிட்டான்னு வைங்களேன், ஆண்டவர் முன்னறிஞ்சிட்டான்னு வைங்களேன், எங்கேயும் எஸ்கேப் ஆக முடியாது. கர்த்தருடைய முன்குறிப்பு மற்றவருடைய தெரிந்து கொள்ளதை விட்டு எங்கேயும் ஓட முடியாதுங்க. எப்படியாவது கொண்டு வந்துறார். ஜெபத்தை மட்டும் விட்டுறாதீங்க. அல்லேலூயா. இதுல பாருங்க, இயேசுவுக்கு ஒரு பேர் என்னன்னா முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம், யோவான் 3:16 என்ன போட்டிருக்கு? தேவன் தம்முடைய ஒரே பேர். இயேசுவுக்கு அந்த இடத்துல ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னன்னா தேவனுடைய ஒரே பேரான குமாரன். நல்லா கவனிங்க, நான் சொல்றது ஒரு விஷயத்த சொல்றேன், நல்லா கவனிங்க. இந்த உலகத்துக்கு இயேசு வந்து சிலுவையில மரிக்கிற வரைக்கும் தான் இயேசு யாரா இருந்தாருன்னா தேவனுடைய ஒரே பேரான குமாரனா இருந்தார். ஆனா இப்போ இயேசு தேவனுடைய ஒரே பேரான குமாரன் கிடையாது. என்ன போட்டிருக்குன்னா முதற் பேரானவர். ஒரே பேரான குமாரன் எப்போ முதற் பேரானவரா மாறுவாரு? இப்போ உங்களுக்கு ஒரு பையன் பிறந்துட்டான்னு வைங்களேன், கல்யாணம் ஆகி புதுசா பையன் பிறந்தா அவன் தான் உங்களுக்கு ஒரே பேரான குமாரன். ஆனா அடுத்தது ரெண்டாவது ஒரு பையன் பிறந்துட்டான்னா அவன் ஒரே பேரான குமாரன் கிடையாது, அவன் முதற் பேரானவன். புரியுதா? இப்போ இயேசு ஒரே பேரான குமாரன் கிடையாது, தேவனுக்கு முதற் பேரானவர். அது அர்த்தம் என்னன்னா இயேசுடைய தம்பிகளும் தங்கைகளுமாக நம்ம ஏற்படுத்தி இருக்கிறாருங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் இயேசு யாரை அப்பான்னு கூப்பிடுறாரோ அதே நபரை நீங்களும் நானும் அப்பான்னு சொல்லி கூப்பிடலாங்க.
இதான் சுவிகார புத்திரராகும்படி. அதான் ரோமர்ல, இதே ரோமர் 8:15 போட்டிருக்குது, நாம் மறுபடியும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அவரை அப்பா பிதாவே என்று நம்மை கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். ஆகவே நம்ம தேவனை அப்ரோச் பண்ணும் பொழுது, தேவனிடத்துல நெருங்கி செய்யும் போது, என்னை ஏற்றுக்கொள்வாரா இல்லையா, நான் இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறேனே, அவருக்கு விரோதமா துரோகம் செஞ்சிருக்கிறேனே அப்படின்ற பயத்தோடு நம்ம வர தேவையில்லையா. எபிரேயர்ல இன்னொரு வார்த்தை போட்டிருக்குது, ஆகவே கிருபாசன தண்டைக்கு நாம் தைரியத்தோடு கிருபையை பெற்றுக்கொள்ளவும் இரக்கத்தை அடையவும் சேரக்கடவும் என்று சொல்லி போட்டிருக்கிறது. ஆகவே இந்த வசனம் 15 போட்டிருக்கு பாருங்க, திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் என்ன பெறலையா, அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல. என்ன ஆவியை பெற்றிருக்கிறீங்க? புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க வாயில திறந்து, நான் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல. சத்தமா சொல்லுங்க, நான் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல, புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த ஆவிதான் நம்மள என்ன பண்ணுதுன்னா, அவர் அப்பா அப்படின்னு கூப்பிட பண்ணுகிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, அடுத்த வசனத்துல வாசிங்க, 16ஆம் வசனம். பரிசுத்த ஆவியானவரோட வேலையை பாருங்க, ஒரு முக்கியமான வேலையை செய்யறார் பரிசுத்த ஆவியானவர். என்ன செய்யறாருன்னா, நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட, ஹல்லேலூயா, இதுதான் இன்டர்னல் விட்னஸ். அப்படின்னா உள்ளத்துக்குள்ள எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவர் நிறைய வேலைகளை செய்யறார் நமக்குள்ள. அதுல ஒரு வேலை என்னன்னா, பரிசுத்த ஆவியும் ஒரு ஆவி இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கிறாரு, நம்முடைய ஆவின்னு ஒண்ணு உள்ள இருக்குது. ஏன்னா மனுஷர்கள் 3 பாகங்களா இருக்கிறாங்க. என்னென்ன பாகம் சொல்லுங்க, தெரியல உங்களுக்கு? ஆவி, ஆத்துமா, சரீரம். நம்முடைய ஆவிதான் ஆழங்கள்ல இருக்கிற அந்த பகுதி. அந்த ஆவி எல்லா உலக மனிதர்களும் மரித்து கிடக்குது. ஆனால் இயேசுவை அறிந்து மனம் திரும்பி விசுவாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் மரித்திருந்த அந்த ஆவியை அவர் உயிர்ப்பிக்கிறார். நாம் மறுபடியும் பிறக்கிறோம், ஆவியினாலே பிறக்கிறோம். மாம்சத்தினாலே பிறந்த நாம் மறுபடியும் ஒரு முறை ஆவியினாலே பிறக்கிறோம். ஆவியில பிறந்த பிறகு நம்முடைய ஆவி ஜீவனோடு இருக்க ஆரம்பிக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுகிறார்? உயிர்ப்பிக்கப்பட்ட ஜீவனோடு இருக்கிற அந்த ஆவி இடத்துல பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சினா, நீ பயப்படாத, நீ கலங்காத, நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை. நமக்குள்ள உள்ளாட மனிதனுக்குள்ள சாட்சி கொடுக்கிறாருங்க. இதுதாங்க அந்த தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோன்றதுக்கு நிச்சயம். இதுதான் அன்பான வாலிபர்களே, இந்த நிச்சயம் உங்களுக்கு இல்லைன்னா தேவனை தேடுங்க. ஏன்னா வேதத்துல பேதுரு எழுதும்போது எழுதுகிறார், உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன்றது ஏதோ அறிவு கிடையாதுங்க. ஆவியானவர் உள்ள இருந்து சாட்சி கொடுக்கிறார். அந்த நிச்சயம் நமக்குள்ள, அந்த அச்சாரம், அந்த உறுதியை தருகிறார். நீங்க உறுதிப்படுத்திக் கொண்டீங்கன்னா எதை கண்டு நீங்க இடற மாட்டீங்கன்னு பேதுரு எழுதுகிறார். இன்னைக்கு ஏன் அநேக வாலிபர்கள் இடறி போகிறார்கள்? சபைக்கு வராங்க, பாட்டு பாடுறாங்க, வசனத்தை சொல்றாங்க, காணிக்க போடுறாங்க, ஆனா திடீர்னு உலகத்துக்குள்ள போகும்போது இடறல்கள் ஏற்படுகிறது. ஆண்டவருக்காக வாழ முடியல, ஆண்டவருக்காக நிக்க முடியல, ஒரு உறுதி இல்ல. ஏன்னா ஆண்டவர் என்ன அழைச்சிருக்கிறார் பிரதர், ஆண்டவர் என்ன தெரிந்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த ஒரு உறுதித்தன்மை இல்ல. அதான் பேதுரு சொல்றாரு, உங்க அழைப்பையும் உங்க தெரிந்து கொள்ளுதல் என்ன பண்ணிடுங்க, உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க, நிச்சயித்துக் கொள்ளுங்க. அப்போ என்ன சோதனை வந்தாலும் நீங்க அவருக்காக உறுதியா நிப்பீங்க, ஒருபோதும் நீங்க இடற மாட்டீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். ஆண்டவரால் அறியப்பட்டவன், ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவன், ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன் நான். ஹல்லேலூயா. அதான் பாருங்க, இந்த ரோமர் 8 அடுத்தது 30 வாசிங்க. யார் யாரெல்லாம் முன் குறித்தாரோ அவங்க என்ன பண்ணிருக்காருன்னு பாருங்க. ரோமர் 8:30. எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமானாக்கினாரோ. ஹல்லேலூயா. இதெல்லாம் படிக்கும் போது எனக்குள்ள அவ்வளவு சந்தோஷம், மகிழ்ச்சி. எத்தனை பேர் மகிழ்கிறீங்கன்னு தெரியல. கர்த்தருடைய வார்த்தையில அவ்வளவு பவர் இருக்குங்க, அவ்வளவு பலன் இருக்கு. ஐ எம் வெரி எக்ஸைட்டட். இந்த வசனங்களை படிக்கும் பொழுது நான் சாதாரணமானவன் கிடையாதுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏங்க நீங்க சாதாரணமானவங்க இல்ல. சொல்லுங்களேன், வாயை திறந்து சொல்லுங்க, நீங்க சாதாரணமானவங்க இல்லங்க. யூ ஆர் நாட் ஆர்டினரி. உலகத்துல மக்கள் உங்களை துச்சமா நினைக்கலாம்,
அதனால பவுல் அங்க சொல்லும் போது, கொரிந்தியர்ல சொல்லும் போது எழுதுறாரு, சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் கொஞ்சம் பாருங்க. ஏன் பாருங்கன்றாங்கன்னா, ஞானிகள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை, பலவான்கள் அநேகர் இல்லை. ஏன்னா தேவன் ஞானிகளை வெட்கப்படுத்த உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டாருங்க. ஏன்னா தேவன் உலகத்தில் பலம் உள்ளவர்களை அவமாக்க வெட்கப்படுத்த பலன் இல்லாதவர்களை தெரிந்து கொண்டாருங்க. உள்ளவைகளை அவமாக்க இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் உலகத்தில் அற்பமாய் எண்ணப்பட்ட நம்மையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஏன் அடுத்த வசனத்தை போட்டிருக்குது, மாம்சமான ஒருவரும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டக்கூடாது என்பதற்காக அப்படி செய்தாராங்க. ஹல்லேலூயா. தேவன் அறிவாளிகளை தான் தெரிந்து கொண்டாருன்னா, என் அறிவை வச்சு நான் தேவனை கண்டுபிடிச்சிட்டேன் அவன் போற மேன்மை பாராட்டுவான், பெருமை பாராட்டுவான். ஆனா பாருங்க, தேவன் அறிவாளிகளை தெரிந்து கொள்ளலையா? யாரை தெரிந்து கொள்றாருன்னா, பைத்தியமா இருக்க ஒரு பாட்டு பாடினாங்களே, ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னை. அது ஏன்னா அவரோட கிருபை. இது கிருபையே வேறொன்றும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் கொடுத்த கிருபை. அன்பான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு ஏன் இதை இவ்வளவு நான் நேரம் எடுத்து பேசுறேன்னா, இந்த ஒரு உணர்வு, இந்த ஒரு உறுதி, இந்த ஒரு நிச்சயம், நான் ஒன்று இல்லாதவன் கிடையாதுங்க. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் நான். அந்த இயேசுவுக்குட்படுத்தப்பட்ட மனிதன் நான். அவரால் முன் குறிக்கப்பட்டவன், முன் அறியப்பட்டவன். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை எப்படி மாற்றி இருக்கிறாரா? நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். நீங்களா யாருங்க? நம்மளுடைய கிரியையினால இல்ல நீதிமானா நம்ம யாருமே மாற முடியாது. அது உங்களுக்கு தெரியும்ல. பழைய ஏற்பாட்டுல கிரியையினாலதான் நீதிமான் ஆக முடியும். அந்த கிரியையினால ட்ரை பண்ணி பார்த்தா ஒருவர் கூட மாற வசனம் சொல்லிருச்சு. கிரியைகளினாலே அல்ல, கிருபையினாலே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் எல்லாரும் இலவசமாக நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. முன் குறிக்கப்பட்டவன் நான், அழைக்கப்பட்டவன் நான், நீதிமானாய் மாற்றப்பட்டவன் நான். ஏற்கனவே தேவன் நம்மளை எப்படியும் மாத்திட்டாருன்னா, மகிமையும் படுத்தி விட்டாரா நம்மள. ஹல்லேலூயா. நம்மை மகிமைப்படுத்தி விட்ட அந்த தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் இயேசு சொல்லுகிறார். அதுல இன்னொரு வார்த்தை போட்டுருக்கு பாருங்க அந்த வசனத்துல. என் ஆடுகள் என்ன பண்ணுகிறதா? என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. பாஸ்டர் ஸ்டார்டிங்ல இந்த மீட்டிங் சர்வீஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு சில வார்த்தைகளை சொன்னார். எப்பத்தானு சொன்னார். எப்பத்தான செவிகளை திறந்து விடுன்னு அர்த்தம். இன்னைக்கு உங்களெல்லாம் காது கேக்குதுங்களா? கேக்குதுங்களா இல்லையா? இவ்வளவு நேரம் பேசிட்டேன், இப்பதான் கேட்கிறேன் காது கேக்குதான்னு. பாருங்க, இந்த காது இல்ல, உள்ள ஒரு காது இருக்குதான். அதை பார்த்தா பாஸ்டர் பேசினாரு. உள்ள இருக்கிற செவிகள் திறக்கப்பட்டுச்சுன்னா, வசனத்தை, தேவன் பேசுகிற சத்தத்தை கேட்பதற்கு உள்ளான ஒரு விருத்த சேதனம் உள்ள செவிகள் நமக்கு தேவைப்படுகிறதுங்க. பாருங்க, என் ஆடுகள், நீங்க ஆண்டவருடைய ஆடா இருந்தா ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவாருங்க. பாஸ்டர் கிட்ட தான் பேசுவாரு இல்ல, உங்ககிட்ட பேசுவாருங்க, என்கிட்ட பேசுவாருங்க. உங்ககிட்ட பேசுறாரு ஆண்டவர்? இல்ல ஒரு மாதிரி பாக்குறீங்களே. ஆண்டவர் பேசுறது உண்மைங்க. எல்லாரோடையும் டெய்லி பேசுறாருங்க ஆண்டவர். ஒத்துக்கிறீங்களா? நீங்க நம்ம கேட்கிறோமா இல்லையான்றது நம்ம கிட்ட தான் இருக்குது. இப்ப ரேடியோ, அந்த காலத்துல ரேடியோ எல்லாம் வச்சிருப்பாரு பாத்தீங்களா? அந்த ஃப்ரீக்வன்சி வரும், ஷார்ட் வேவ், மிட் வேவ் எல்லாம் வரும். அந்த நாட்கள்ல ரேடியோ பயன்படுத்தவங்க தெரியும். அது ஃப்ரீக்வன்சில ஏதோ ஒரு ஒளிபரப்பாயிட்டே தான் இருக்கும், ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாயிட்டே தான் இருக்கும். ஆனா நீங்க ரேடியோவை கரெக்டா டியூன் பண்ணி, அந்த ஷார்ட் வேவ், இந்த மிடில் வேவ்னு சொல்லிட்டு கரெக்டா டியூன் பண்ணீங்கன்னா, அந்த சேனல் டியூன் ஆன பிறகு கரெக்டா அங்க என்னென்ன ஒளிபரப்பாகுதோ நம்ம கேட்க முடியும். அந்த டியூனிங் மாறிடுச்சுன்னா கேட்காது. புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேர் ரேடியோ எல்லாம் பயன்படுத்துறீங்களா? இப்ப இருக்கிற வாலிபர்கள் ரேடியோனா என்னன்னு தெரியாது இல்ல, அவங்களுக்கு இது மட்டும் தான் தெரியும். இதுல எல்லாமே வந்துருது. அத போல அன்பானவர்களே, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்னா, எல்லாருமே அவருடைய ஆடுகள் தானே. எல்லாரிடத்திலும் பேசும்படியா தேவன் காத்துக்கிட்டு இருக்கிறாருங்க. இது கடைசி நாட்கள். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். ஓ, வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், முதியோர்கள் சொப்பனங்களை காண்பாருங்க. இது கடைசி காலத்துல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிற காலங்களை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பேற்பட்ட காலத்துல நான் உயிரோடு இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேங்க.
ஓ ஹalleluya, இயேசு சீக்கிரம் வரப்போறாருங்க. ஓ ராபா ஷபா பாபால இன்னும் கொஞ்சம் காலம்தான், வருகிறேன் என்று சொன்னவர் தாமதியார், சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆனால் அவர் வருவதற்கு முன்பாக இந்த உலகம் இதுமுறை காணாத ஒரு பெரிய எழுப்புதலை, மகத்தான எழுப்புதலை நம்முடைய பாரத தேசம் காணப்போகிறது. அந்த எழுப்புதலிலே ஆண்டவர் நம்மை பங்குள்ளவர்களை மாற்றிருக்கிறார் என்று நினைக்கும் போது ஹalleluya, எவ்வளவு நல்ல ஒரு காலம். இந்த காலத்திற்கென்றே உங்களையும் என்னையும் தேவன் ஏற்படுத்தி இருக்கிறாருங்க. வாலிபர்கள் தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள். சபையில் இருக்கிற வாலிபர்களை ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாய் மாற்ற போகிறார். அன்றைக்கு அந்த சின்ன பையன் சாமுவேலுடைய செவி கேட்க ஆண்டவர் பேசக்கூடுமானால் உங்கள் பிள்ளைகளிடத்தில் ஆண்டவர் பேச முடியுமா, முடியாதா? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க எம்பிட்ட ஆண்டவர் பேசணும் பிரதர், எங்க பிள்ளைகளிடத்துல ஆண்டவர் பேசணும் எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? நிச்சயம் ஆண்டவர் பேசுவாருங்க. ஆனா அந்த சாமுவேலை போல அந்த ஒழுக்கம் உள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு ஜீவியம் நம்ம பிள்ளைகளிடத்துல நம்ம தான் கற்றுக் கொடுக்க வேண்டும். பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை ட்ரெயின் பண்ணுங்க. பிள்ளை ஆண்டானை நடக்க வேண்டிய வழியிலே நீங்க நடத்துன்னு சொல்றது. அப்பவும் முதல்வேதாமோ தான் என்ன பண்ண மாட்டாங்க, விடாது இருப்பான். பிள்ளைகளை சாமுவேல அவங்க அம்மா கூட இல்ல, விட்டுட்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் அவங்க அம்மா பார்ப்பாங்க. வரும்போதெல்லாம் எவ்வளவு அட்வைஸ் பண்ணிருப்பாங்க போல இருக்கு, ஜெபிச்சிருப்பாங்க, போனாலும் ஜெபிச்சிருப்பாங்க. வரும்போதெல்லாம் ஒரு புது துணியை ட்ரெஸ் பண்ணி எடுத்து வந்து தச்சு கொடுத்து, தம்பி நீ கர்த்தர் கொடுத்த பிள்ளைப்பா, எவ்வளவு நாட்கள் நான் ஜெபித்து பெற்ற பிள்ளைப்பா, நீ கர்த்தர்கிட்ட நான் அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைப்பா, பிறக்கிறதுக்கு முன்னாடியே உன கர்த்தர்கிட்ட நான் அர்ப்பணிச்சுட்டேன்னு சொல்லி நீ வந்து உங்க சர்ச்சில் இருக்கிற உங்க மோசமான 2 பசங்க இருக்காங்க பாரு, ஒப்புனி பெனகாஸ், அது அந்த பிரதான ஆசாரியோட பிள்ளைங்க, அவங்க பேலியாலின் பிள்ளைங்களா மாறிட்டாங்க. அவங்கள பல இருக்காதுப்பா, கர்த்தர் அழைக்கப்பட்ட பிள்ளை, கர்த்தர் தொடப்பட்ட பிள்ளைப்பா நீ அப்படின்னு எவ்வளவு சொல்லியிருப்பாங்க. அந்த சாமுவேல் சிறு வயதுல அவ்வளோ பயபக்தியோடு அந்த ஏபோத்தை அணிந்து அவன் கர்த்தருக்கு பணிவிடை செய்யறான். அந்த ஆசாரியனாக ஏலிக்கு பணிவிடை செய்யறான். நடுராத்திரில கூப்பிட்டா கூட அவர் கூப்பிடல, கர்த்தர் தான் கூப்பிடுறாரு. இருந்தாலும் அவர்கிட்ட கிட்ட போய் நிக்கிறான். நீங்க கூப்பிட்டீங்களான்னு. உங்க பிள்ளைங்களை தூங்கிட்டு இருக்கும் 2 மணிக்கு கூப்பிட்டு பாருங்க. காலையில ஸ்கூலுக்கு போறதுக்கு தட்டி எழுப்பி கிளம்புறதுக்கு எவ்வளவு பெற்றோர்கள் படாத பாடுபடுறீங்கல்ல, ஆமாவா இல்லைங்களா? இந்த பையன் பாருங்க, 12 வயசு பையன், வயசு போடல, பட் சொல்றாங்க 12 வயசு தான். நடுராத்திரி சாமுவேல் சத்தம் கேக்குது, எழும்பி தூக்கத்துல ஓடுறான். பைபிள்ல ஓடினான்னே போட்டிருக்குது, ஓடுறானா. ஏங்க ஆண்டவர் அவர்கிட்ட பேச மாட்டாரு? எவ்வளவு கீழ்ப்படிதல் பாருங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிதல், கர்த்தர் தனக்கு மேல ஏற்படுத்தின அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படிதல். நடுராத்திரி தூக்க கலக்கத்துல பெட்ஷீட்டை தூக்கி போட்டு ஓடுறான். அப்பா கூப்பிட்டீங்களா? இல்லப்பா. 2 முறை, 3வது முறை. அப்பதான் அவருக்கு தெரியுது, ஓ கர்த்தர் பேசுறாரு. 4வது முறை சொல்லி கொடுத்தபடியே கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்றான். பாருங்க, அந்த பிரதான ஆசாரியரை பற்றி அவருடைய குடும்பத்துல நடக்க போற விஷயங்களை அவர்கிட்ட பேசாம ஆண்டவர் யார்கிட்ட பேசுறாருன்னா ஒரு 12 வயசு பையன் கிட்ட பேசுறாரு. பேசுற கண்டென்ட் பாத்தீங்கன்னா சாமுவேலை பத்தின கண்டென்ட் இல்ல, அவரை பத்தி. ஏன்னா அவருடைய செவி கேட்கக்கூடிய நிலைமையில இல்ல. ஆண்டவர் சொல்றார் அவர்கிட்ட, என்னை பார்க்கிலும் உன் குமாரர்களை நீ அதிகமா கனம் பண்ணுகிறாய். ஆண்டவர் சொல்றாரு 1 சாமுவேல் 2:30, எனக்கு அதிகமா பிடிச்ச வசனம், 2:30 போட்டிருக்கு, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனஈனப்படுகிறார்கள் அசட்டை பண்ணப்படுவார்கள். உண்மையாகவே நீங்க ஆண்டவரை கனம் பண்ணீங்கன்னா இந்த ஆண்டுல கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். அந்த சாமுவேல் இடத்துல பேசுனது போல உங்கள் செவிகளை திறந்த ஆண்டவர் உங்ககிட்ட ரகசியங்களை பேசுவார். முதலாவது வேதத்தின்படியாய் பைபிள ஒழுங்கா படிக்கலன்னா கண்டிப்பா ஆண்டவர் உங்ககிட்ட பேச மாட்டார். ஆண்டவர் சொல்வார், நான் எழுதி கொடுத்த ஒரே புஸ்தகம், இதை படிக்கிறதுக்கு உனக்கு அக்கறை இல்லைன்னா எப்படி உங்ககிட்ட பேசுவார்? ஆண்டவர் முதல்ல வேதத்தின்படி நம்மளோட, வேதத்தின் மூலமாய் நம்மளோட பேசுவார். அந்த ரங்கத்துல சொப்பனங்கள் தரிசனங்கள் மூலமாய், இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நிச்சயமாய் பேசுவார். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. 3வது காரியம், ஆண்டவருடைய ஆடுகள் ஆண்டவருக்கு பின் செல்லுகிற ஆடுகள். அதுக்கு இன்னொரு வசனம், அதே 10 அதிகாரம் யோவான் 10ல இன்னொரு வசனத்தை வாசி நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம், நேரம் ஆயிடுச்சு. யோவான் 10 அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான், ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால். இப்ப எல்லாம் கவனிங்க, இந்த வசனத்தை பாருங்களேன் எவ்வளவு வரும். இந்த வசனத்துல ஏதாவது ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடியுதா? அதாவது பாருங்க, இந்த மெய்ப்பன் வந்து
ஆடுகளை வெளியே வரவிட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். நீங்க யாராவது ஆடு மேய்ச்சி வேலை செஞ்சிருக்கீங்களா கிராமத்துல எங்கேயாவது? யாராவது இல்ல ஆடு மேய்க்கிறவங்களை யாராவது தெரியுமா உங்களுக்கு? பாத்திருக்கீங்களா? கிராமத்துல ஆடு மேய்ப்பாங்களா பாத்திருக்கீங்களா? நம்ம ஊர் கிராமத்துல இங்க கூட இந்த ஆட்டு தொட்டில இந்த ஆடு எல்லாம் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா? சம்டைம்ஸ் அந்த ஆடை வெளியே கொண்டு வந்து பாத்திருக்கீங்களா? வெளியே கொண்டு வந்து ஏதோ மேய்ப்பர்கள் 2-3 ஆட்கள் பண்ணுவாங்க. இப்ப நான் கேட்கிற கேள்வி பதில் சொல்லுங்க. ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பன் ஆடுகளுக்கு முன்பாக நடந்து போகிறது கரெக்டா இல்ல ஆடுகளுக்கு பின்பாக நடந்து போகிறது கரெக்டா? கரெக்டா யோசிச்சு பதில் சொல்லணும். பொதுவா நம்ம ஊர் கிராமங்கள்ல முன்னாடி நடக்கிறாங்களா பின்னாடி நடக்கிறாங்க? நீங்க சொல்லுங்க. நீங்க பார்த்திருப்பீங்க கிராமத்துல எல்லாம் எங்க நடப்பாங்க? ஆடுகளுக்கு மேய்க்கிற மேய்ப்பர்கள் முன்னாடி நடக்க மாட்டாங்க. ஏன் பின்னாடி நடக்கிறாங்க? அதுதான் கரெக்ட். என்ன ஒரு ஆடு மிஸ் ஆயிடக்கூடாது. முன்னாடி நடந்தா மேய்ப்பனுக்கு பின்னாடி கண்ணு இல்ல, முன்னாடி தானே கண்ணு இருக்கு. எந்த ஆடு என்ன பின்பற்றுதான்னு தெரியாது. ஆகவே பின்னாடி நடக்கிறது தான் கரெக்ட். அப்பதான் ஒரு ஆடு தொலைஞ்சு போகாதபடிக்கு ஒரு ஆடு அப்படின்னு குச்சி வச்சு தட்டி தட்டி இப்படி வா அப்படி வா பார்த்துட்டே மேய்ப்பன் போவாங்க. ஆனா பாருங்க இந்த வசனத்துல என்ன போட்டிருக்குது? மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன், நம்ம ஆண்டவராகிய நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக ஜீவனே கொடுக்கிற நல்ல மேய்ப்பன் பின்னாடி நடக்கிறது இல்லையா? எப்படி நடக்கிறாரா? முன்பாக நடந்து போகிறாரா? ஆடுகள் அவர் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனுக்கு ஏன் இப்படி? இது நல்ல ஐடியா கிடையாதுல்ல. பின்னாடி நடக்கிறதா நல்ல ஐடியா நம்ம புத்திப்படி. ஏன் முன்னாடி நடக்கிறாரு பின்னாடி நடக்காம? ஆடுகள் மிஸ் ஆயிடுமே, வாய்ப்பு இருக்குதே. ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முன் குறிக்கப்பட்டீர்கள், முன் அறியப்பட்டீர்கள், இப்போ அழைப்பை பெற்றீர்கள், தெரிந்தெடுக்கப்பட்டீர்கள். என்னதான் இதை செஞ்சாலும் இயேசுவை பின்பற்றலாமா கூடாதா என்ற ஃபைனல் சாய்ஸ் தேவன்கிட்ட இல்ல, உங்ககிட்ட தான் இருக்கு. அவர் யாரையும் கட்டாயப்படுத்தவே மாட்டாருங்க. அவ்வளவு அன்புள்ள ஜென்டிலான ஒரு தேவனுங்க அவரு. பின்னாடி இருந்தா கட்டாயப்படுத்துற மாதிரி ஆகும். ஒரு ஆடு விலகிச்சுன்னா போ அப்படின்னு கட்டாயம். முன்னாடி நடக்கிறதுனால ஒருவேளை ஒரு ஆடு சிதறி போகணும்னு நினைச்சதுன்னா தாராளமா போகலாம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. உண்மையிலே நான் கடவுளா இருந்தா மனுஷனுக்கு ஒரு ஃப்ரீ சாய்ஸை கொடுத்துருக்கவே மாட்டாங்க. பாருங்க, கடவுள் மனுஷனை உண்டாக்கும் பொழுது அவனுக்கு ஒரு சுயாதீனத்தை கொடுத்தாராம். ஃப்ரீ வில்ல கொடுத்தா உண்டாக்குனாராம். ஆதாம் ஏவாளை உண்டாக்கும் போது சுயாதீனமா, தேவன் எப்படி சுயாதீனமா இருக்கிறாரோ, just like how God is a free agent, he created man just like himself. ஒரு ஃப்ரீ ஏஜென்ட்டாக தம்முடைய சாயலின்படினா அவர் எப்படி ஃப்ரீயான சூஸ் பண்ணக்கூடிய, தெரிந்து கொள்ளக்கூடிய அதிகாரத்தோடு அது பண்ணி மனுஷன் ஆதாம் ஏவாளை உண்டாக்கிட்டு, நீங்க எனக்கு கீழ்ப்படிய வேண்டுமானால் கீழ்ப்படியலாம், இல்லாவிட்டால் கீழ்ப்படியாமலும் போகலாம். அதனாலதான் அவங்க கீழ்ப்படியாம போயிட்டாங்க. தேவன் ஒரு கட்டுப்பாடோட அப்படி படைச்சிருந்தாருன்னா அவங்க கீழ்ப்படியாம போயிருப்பாங்களா? இல்ல. ஏன் அப்படி? நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. ஏங்க மனுஷனை போய் அங்க வச்சுட்டு இதை செய்யாதன்னு சொல்றாருங்க, மனுஷன் செய்வான்னு முதலே தெரியலங்க, ஏங்க அவருக்கு இந்த மனு விட்டாரு அப்படின்னு கேட்பாங்க. ஏன் விட்டாருன்னா, அவனிங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுதான் முக்கியமானது. ஏன் அப்படி வச்சாருன்னா, தேவன் ஆதாம ரொம்ப நேசிச்சாருங்க. நேசிச்சாரா இல்லையா? சொல்லுங்க. ஆனா ஆதாம் உண்மையிலே தேவனை நேசிக்கிறானா இல்லையான்றது தெரிந்து கொள்ளணும்ல, ஆண்டவர் அறிஞ்சு கொள்ளணும்ல. அதுக்கு ஒரு ஆதாம கேட்டா, ஆதாமே என்ன நேசிக்கிறாயா? ஐயோ ஆண்டவரே, உங்களை லவ் பண்ற ஆண்டவரே. நம்ம வாயில சொல்றது அது இல்லைங்க லவ், செயல்ல காட்டுறது அன்பு. நம்ம பாடிடலாம் எங்க சர்ச்சில் வந்து, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். ஆனா இங்க அன்பு கூறுவேன் பாடிட்டு வெளியில போயிட்டு கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாம போனா அது அன்பு கூறுன்னு சொல்ல முடியுங்களா? இல்ல. பாருங்க, இது ஃப்ரீ சாய்ஸ் நமக்கு. நீங்க உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில இவ்வளோ அழைப்பையும் தெரிந்து கொள்வதை பெற்றிருந்தாலும், ஆடுகளை நான் பேர் சொல்லி அழைக்கிறேன், அவைகள் என்னுடையவைகள் என்றால் இயேசு உரிமை பாராட்டினாலும், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க ஆண்டவரை பின்பற்ற வேண்டுமா இல்லையா என்பது ஒவ்வொரு நாளும் நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானமா இருக்கிறது. நான் ஒவ்வொரு நாளும்ன்றத வலியுறுத்த விரும்புகிறேன். ஒரு வசனத்தை வாசிப்போம், இதை வாசிச்சு முடிக்கலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 24 கிடையாது, லூக்கா 9:23. பாருங்க, கவனிங்க இந்த வசனம். இங்க இருக்க ஒவ்வொருத்தரையும் சொல்லுது. பின்பு அவர் உங்க எல்லாரையும் பார்த்து இயேசு சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒருவன் என் பின்னே வர போதும். ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணுங்க.
இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறீங்க? என்ன பின் செல்லணும்னு நீ விரும்பினா நீ வா. உனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், கட்டாயப்படுத்த மாட்டேன். ஒருவன் என் பின் வர விரும்பினா நீயா விரும்பணும். ஆண்டவரை பற்றுவது என்பது, ஆண்டவரை சேவிப்பது என்பது, ஆண்டவருக்காக ஊழியம் செய்வது என்பது, ஆண்டவருடைய கற்பனைகளை கீழ்ப்படிவது என்பது, ஆண்டவருடைய வழியில நடப்பது என்பது நான் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம், நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம். நீ என்னை பின்பற்றி வர விரும்பினால் என்ன செய்யணுமா? ஐயோ, இதுதான் ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணுமா அப்படின்னா என்னங்க? உண்மை என்ன தெரியுங்களா? உங்களை பற்றின ஒரு நீங்க அறிந்திருக்கிறீங்களா அறியலையோ, உங்களை பற்றி ஒரு உண்மை நான் சொல்லட்டுங்களா? உங்க எல்லார பத்தி ஒரு உண்மை என்ன தெரியுங்களா? நீங்க இந்த உலகத்துல யாரை அதிகமா நேசிக்கிறீங்கன்னா உங்களை தான் அதிகமா நேசிக்கிறீங்க. இயேசு அன்னைக்கு இன்னொரு வசனம் சொன்னாரு, உன்னிடத்தில் நீ அன்பா இருக்கிறது போல. அப்படின்னா என்ன? நீ உன்னிடத்துல அன்பா இருக்கிற, அது உன்னை நேசிக்கணும்ன்றது யாரும் உங்களுக்கு கட்டளை கொடுக்கவே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்னதான் பண்றீங்க? நம்ம எல்லாரும் நம்மை தான் அதிகமா நேசிக்கிறோம். நான் சொல்றது உண்மை. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அப்பா ஆமேன்னு சொல்லிட்டீங்களே. இயற்கையாகவே அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மையே நேசிக்கிறோம்ல, அதுக்கு பேர் ஒரு வார்த்தை இருக்கு, செல்ஃபிஷ். என்னது? சுயநலவாதி. சுயநலவாதினா என்ன அர்த்தம்னா அவனையே நேசிக்கிறான். இப்ப நான் ஒரு சுயநலவாதினா நான் என்னதான் அதிகமா நேசிக்கிறேன். ஒரு தீர்மானம் நடக்கும்போது எனக்கு என்ன லாபம் கிடைக்கும், ஒரு இடத்துக்கு போனோம்னா எனக்கு ஏதாவது நல்லது கிடைக்குமா, அப்படிதான் நம்ம யோசிப்போம். அதுக்கு பேர் தான் சுயநலவாதி. ஆனா இங்க சொல்றாரு ஆண்டவர், நீ என்ன பின்பற்றணும்னா சுயநலவாதிகள் என்ன பின்பற்ற முடியாதுன்றாரு. நீ என்ன பண்ணணும்னா அவன் தன்னைத்தானே நேசிக்க கூடாதுங்க. தன்னைத்தானே என்ன பண்ணணுமா? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை, அங்க பாருங்க, அதான் வார்த்தை. நான் டெய்லி பண்ணணும்னு வார்த்தை சொன்ன பாத்தீங்களா? டெய்லி எடுக்க வேண்டிய தீர்மானம். அதான் இந்த வார்த்தையில ஒரு முக்கியமான, இந்த வசனத்துல முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னா அனுதினம். எல்லாம் சொல்லுங்க, அனுதினமும். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு. இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் ஆண்டவரை பின்பற்றலாம் நினைக்கிறீங்க? உண்மையா? ஆண்டவரை பின்பற்றணும்னா இதுதான் ஒரே வழி. வேற வழியில ஆண்டவரை பின்பற்ற முடியாது. அவர் சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிய வேண்டும் என்றாலும் ரொம்ப ஈஸி கிடையாதுங்க ஆண்டவரை கீழ்ப்படியறதெல்லாம். ஆனா நீங்க உண்மையிலே கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்பினால் கீழ்ப்படியத்தக்கதான கிருபையை அவர் தருவாருங்க. சில விஷயத்தை விடணும்னா விட்டுதான் ஆகணும். சில உறவை கட் பண்ணணும்னா கட் பண்ணிதான் ஆகணும். சில பழக்கங்களை விட்டு ஒதுக்கணும்னா அதை செய்துதான் ஆகணுங்க. இல்ல எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, இவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்போ சரிங்க, அப்ப ஆண்டவர் எல்லாம் பின்பற்ற தேவையில்ல, நீங்க என்ன விருப்பமா செஞ்சீங்கன்னு ஆண்டவர் விட்டுருவாரு. ஆனா நீ என்னை பின்பற்றி வர விரும்பினார், என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், நான் அவைகள் அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லும். ஆண்டவர் ஃப்ரண்ட்ல நடந்து போறாரு, ஆடுகள் பின்னாடி தான் நடக்கணும். இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்குது, இவரையே டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு போறது, நான் என் வழி வேற வழிங்க, என் வழி தனி வழிங்க அப்படி நினைச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் ஃப்ரண்ட்ல தான் நடக்கிறேன், நீ பின்னாடி என்னை விட்டு வழி போலாம். ஆனா ஆண்டவர் கெஞ்சுவாரு, போனீனா உனக்கு தான் நஷ்டம், போனீனா உனக்கு தான் ஆபத்து, நித்திய ஜீவன் உனக்காக நான் வச்சிருக்கிறேன், நித்திய கிரீடத்தை உனக்காக வச்சிருக்கிறேன், மகிமையை உனக்காக வச்சிருக்கிறேன். நீ மாத்திரம் கொஞ்சம் இந்த உலகத்துல மற்றவர்கள் எல்லாம் வாழ்றது போல இல்லாம, எல்லாரும் செய்யறாங்க அதனால நானும் செய்யறேன் அப்படி இல்லாம, கிறிஸ்தவன்லாம் எல்லாரும் செய்யறது போல இல்ல, இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் வாழணும்னு ஆண்டவர் சொன்னது இப்படிதான் வாழ்ந்தாகணுங்க. அவன் தான் உண்மையான கிறிஸ்தவன், அவன் தான் உண்மையான மெய்ப்பெண்ணுடைய ஆடுகா இருக்கிறான், பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட ஆடு. எத்தனை பேர் நீங்க இந்த வருஷத்துல ஆண்டவரை பின்பற்றணுங்க? எல்லா தீர்மானங்களிலும் ஒவ்வொரு நாள் எடுக்கிற தீர்மானங்கள்ல நான் ஆண்டவரை பின்பற்றணும்னு நான் விரும்புறேங்க. ஆண்டவரை பின்பற்றணும்னா ஒரு விளக்கரித்து செலுத்தி தான் ஆகணும். என்னன்னா நம்மையே வெறுத்து, நம்முடைய ஆசைகள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய ப்ரையாரிட்டிஸ், இவைகளை கொஞ்சம் வெறுத்து கொஞ்சம் கட் பண்ணி, ஆண்டவர் ஆபிரகாம் சொன்னார் பாத்தீங்களா, அவரை சோதிச்சார் பாத்தீங்களா, நீ எதை அதிகமா நேசிக்கிற? ஈசாக்க தானே, எனக்கு கொடுத்துருன்ட்டாரு, பலி செலுத்திட்டுன்ட்டாரு. அந்த மனுஷன் கொஞ்சம் கூட அசராம நைட்டு பேசினாரு. பைபிள்ல போட்டிருக்கு, அதிகாலமே எழுந்து. எப்பவா? அதிகாலமே. கேட்டாருங்க, கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஆண்டவரை பின்பற்றவங்க கிடையாது. அதிகாலமே எழும்பி கழுதைய சேனம் கட்டு வாப்பா போலான்னு போயிட்டாரு. மலைக்கு போய் பலிபீடத்துல வச்சுட்டு கட்டிட்டு கத்தியும் கையில எடுத்துட்டாருங்க. கத்திய கூட கையில எடுத்துட்டாரு. ஆண்டவர் மட்டும் அன்னைக்கு கூப்பிடலன்னு வைங்களேன், நமக்கு தெரியும் ஆண்டவர் கூப்பிட்டாருன்னு. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கூப்பிட போறான்னு தெரியாது. நாடகம் நடிக்கல ஆபிரகாம், உண்மையாகவே கத்தி எடுத்துட்டா கையில. ஆண்டவர் சொன்னார், ஸ்டாப்,
இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன், நீ கர்த்தரை பயப்படுகிற ஒரு மனுஷனை சொல்லி. ஏன்னா உன் நேச குமாரன் என்றும் ஏக சுதம் என்றும் பாராமல் அவனையே தந்தரனால நீ கர்த்தர் மேல எவ்வளவு பயபக்தியா இருக்கிறேன்னு நான் அறிஞ்சு கொண்டேன். இன்று முதல் உன்னை நான் முன்னாடி கொடுத்த ஆசீர்வாதத்தை விட நீங்க யாஜாங்க 22 படிச்சு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் அப்புறம் தான் பயன்படுத்துற ஆண்டவர். உன்னை பெருகவே பெருக பண்ணுவோம், ஆசீர்வதிப்பேன். நட்சத்திரங்களை போல, பூமியின் தூளை போல உன்னுடைய சத்துருக்கள் உன்னுடைய சந்ததி அவருடைய சத்துருக்களுடைய வாசலை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றெல்லாம் ஆபிரகாம்கிட்ட பேசி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாருங்க. ஹல்லேலூயா. தேவனுக்காக இழந்தவர்கள் எவர்களும் தரித்திரராகவே முடியாதுங்க. ஆண்டவருக்காக ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்குறீங்கன்னு வைங்களேன், ஆண்டவருக்காக ஒரு சில சலுகைகளை விட்டு கொடுக்குறீங்கன்னு வைங்களேன், ஆண்டவர் நிமித்தமா ஒரு சில வாய்ப்புகளை விட்டு கொடுக்குறீங்க, சில உறவுகளை விட்டு கொடுக்குறீங்கன்னு வைங்களேன், நீங்க லேஸ்ல போயிடுவீங்கன்னு ஆண்டவர் உங்களை விட்டுற மாட்டாருங்க. அவர் முக்கியமா இருந்தால் இந்த உலகத்துல இருக்க எல்லாமே அற்பமும் குப்பையுமா, பவுல் சொன்னதை போல அவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணினேன். ஏன்னா அவரை ஒரு பெரிய பொக்கிஷமாக பார்க்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறாரு, உங்க இருதயம் எங்க இருக்குது? உங்க பொக்கிஷம் எங்கேயோ அங்கேதான் உங்க இருதயம் இருக்கிறது. உங்கள் பொக்கிஷம் இயேசுவா அல்ல இந்த உலகத்துல மற்ற காரியங்களா? இயேசுவை பின்பற்றுகிறதுக்கு நம்ம அர்ப்பணிக்கலாமா? இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான் எத்தனை பேர் இந்த பாட்டு தெரியும்? நீங்களா ஞானஸ்தானம் எடுக்கும்போது இந்த பாட்டு பாடிருப்பாங்களே, பாடிட்டாங்களா? அப்பப்போ இந்த பாட்டை பாடிக்கணும். உலகமென் பின்னே ஒரு நிமிஷம். உலகமென் பின்னே சிலுவாயன் முன்னே, உலகமென் பின்னே சிலுவாயன் முன்னே, உலகமென் பின்னே. அர்ப்பணிப்போட பாடலாமா? பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இன்னொரு முறை இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். கண்களை மூடி ஒரு அர்ப்பணிப்போட, ஆண்டவரே என்னை தெரிந்து கொண்ட தெய்வமே, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். எத்தனை பேரு அவருடைய ஆடுகளாய் இருக்கிறீங்க? அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறீங்க. ஆண்டவர் இயேசுவின் மேய்ச்சலின் ஆடுகளாய் நீங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் அப்படியே அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? மெய்ப்பனிதானையா எனக்கென்றும் குறையே இல்லை, நானேன் கலங்கனும் என் இருக்கையில, நானே கலங்கனும் என் இருக்கையில, மேய்ப்பனிதானையா எனக்கென்றும் குறையே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, மேய்ப்பனிதானையா. நானே கலங்கனும் என் இருக்கையில,
நானே கலங்கணும் இருக்கையில நீதானையா எனக்கென்றும் குறையே இல்லை. கரங்களை உயர்த்தி எல்லாரும் வாய்களை திறந்து நீதானே சுவே நிச்சயமாகவே வாழ்நாள் முழுவதும் உன் கிருபை பின்தொடரும். நிச்சயமாகவே வாழ்நாள் முழுவதும் உன் கிருபை பின்தொடரும். கைகளை உயர்த்தி நானே கலங்கணும் இருக்கையில நானே கலங்கணும் தேவன் இருக்கையில. எத்தனை பேரு நல்ல மெய்ப்பனின் சத்தத்தை இன்னைக்கு காலையில கேட்டீங்க? எத்தனை பேரோட மெய்ப்பன் பேசினார், தெய்வம் பேசினார். எல்லா விதமான ஆடுகளும் அங்கே கட்டப்பட்டு இருக்கும். ஆனா ஒரு கூட்ட ஆட்டுக்கு சொந்தக்காரர் இருக்கிறார். அவர் வந்து அதன் பெயரை சொல்லி கூப்பிடும் பொழுது அது ஓடி வரும், அது ஓடி வரும். மற்ற ஆடுகள்லாம் வராது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் மந்தையில் இல்லாத வேற அநேக ஆடுகளும் எனக்கு இருக்கு. என் மெய்ப்பருக்கு எல்லா ஆடுகளும் செவி கொடுக்கும். இன்னைக்கு கர்த்தர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஜீசஸ் புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார் அப்பா. வசனம் நிறைந்த இடத்துல ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிற வார்த்தையின் இடத்திலே அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே அழகா மேய்க்கிறாரு. அவர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். ரொம்ப பிடிச்சது, மேய்ப்பன் முன்னால போறாரா. அவர் எப்பவுமே முன்னாலதான் போவார். இன்னொரு காரியம், நீ என்னை பின்பற்றி வா, விரும்பினா பின்பற்றி வா. அதே நேரத்துல அவருக்கு ஒரு பெரிய உங்க மேல நம்பிக்கை இருக்கு. ஒரு நாள் அந்த மெய்ப்பனை விட்டு நீங்க போக மாட்டீங்க. இந்த மெய்ப்பனை விட்டு நாம போக முடியாது. ஏன் தெரியுமா? உண்மை விட்டு நாங்க எங்க ஆண்டவரே போவோம்? ஆண்டவரே, நாங்க உண்மை விட்டு எங்கயா போவோம்? ஆண்டவரே, நித்திய ஜீவன் தரும் வார்த்தை. நல்ல கரங்களை தட்டி தேவ அன்பிலே, தேவ ஆவியிலே ஆமென். நான் என் கலங்கரும் என்னால் என் இருக்கையில நான் என் கலங்கரும் என் மேய்ப்பனீதானையா நீதியின் பாதையில் நடத்தி செல்கின்றேன், மகிமை விளங்கும்படி. நீதியின் பாதை ஜீவன் உண்டாச்சே, ஜீவன் பரிபூரணப்படுமே, நித்திய ஜீவன் கிடைக்குமே. கரம் உயர்த்தி அப்பா கையில இயேசுவின் பின்னா நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். கரங்களை உயர்த்தி வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு
நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடும். நான் இயேசுவின் பின்னால போக துணிஞ்சப்பா. மரணமானாலும் ஜீவனானாலும் நன்மையானாலும் எதுவானாலும் என் இயேசுதான். சொல்லுங்க, என் இயேசுவின் அன்பை விட்டு என்னை ஒருவராலும் பிரிக்க முடியாது. என் நல்ல ஆயன், என் நல்ல மேய்ப்பர். கடைசியா நல்ல கைய தட்டி பாடலாமா? இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். Come on, everybody. பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருள் யாவும் உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உடல் பொருள் யாவே உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் என் வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் என் வேளையிலும் எப்போது துதித்திடுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் உம்மை பின்பற்றுவாப்பா. என் சிலுவையை, தன் சிலுவை. எனக்கு சில பாடுகள், சில போராட்டங்கள், சில உபத்திரவங்கள் எனக்கு வரும். ஆனா எதுவும் நான் இயேசுவை பின்பற்றுகிறதை பிரிக்க முடியாது, தடுக்க முடியாது. என் உயிரெல்லாம் இயேசுதான், என் வாழ்வெல்லாம் இயேசுதான். எத்தனை பேர் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்க? ஹல்லேலூயா. ரொம்ப அழகான செய்தி. தேங்க்யூ ஜீசஸ். ஆமா, எப்பவுமே அவரை முன்னால வச்சுப்போம். அவங்க சொன்னாங்க, சில ஆடுகள் மேய்ப்பன் முன்னால போகும்போது சில ஆடுகள் மிஸ் ஆயிடும் சொன்னாங்க. சில துஷ்ட மிருகங்கள் கூட இழுத்துடும். ஆனா அவர் சொல்றாரு, என் சமூகம் உன்னை பிறகே காக்கும். ஹல்லேலூயா. நான் உன்னை பாதுகாப்பேன். ஆமா, நீ மிஸ் ஆக மாட்ட, நீ ஒரு நாளும் உன்னை இழக்க மாட்டேன். பிதாட்ட ஜோமனமும் சொல்றாரு, நீங்க கொடுத்தவங்கல்ல ஒருத்தரையும் நான் இழக்கல. கேட்டின் மகன் தான் கெட்டு போயிட்டான் ஐயா, அவன் பிறக்காத இருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் யாரையும் இழக்கல. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னை இழக்காத என் நல்ல மேய்ப்பன், நான் அவர் மேய்ச்சலின் ஆடுகள். தேங்க்யூ பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? குமாரனாகிய இயேசுவை நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? பரிசுத்த ஆவியான தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அப்பா நம்மளை தெரிந்து கொண்டார். ரொம்ப பிடிச்சது. ஆபிரகாமை பத்தி சொன்னாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. உண்மையா அவர் செஞ்சார். அதே போலதான் பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரன், நேசகுமாரன், செல்ல பிள்ளையா இருந்த அவரை உனக்காக எனக்காக பலியாக்கினார், பலியாய் ஒப்பு கொடுத்தார். சிலுவையிலே துடியாய் ஆபிரகாம பிள்ளை மேல கை போடாதன்னு சொல்லிட்டு, ஆனா பிதாவின் ஒரே செல்ல பிள்ளை ஆகிய குமாரன் இயேசுவின் மேல ஆணிகள் அடிக்கும் பொழுது பிதாவின் முகம் மறைந்து அவர் சொல்றாரு, என் தேவனே, என் தேவனே,
என்னை கைவிட்டீர். யாருக்காக தெரியுமா? என் மகளே, என் மகனே, என் பிள்ளையே, என் மகளே, என் கண்மணியே, உனக்காகத்தான். ஒரு பெரிய கரம் அங்க மேல இறங்கி வருது. நான் உணர்றேன். ஒரு அரவணைப்பை நான் உணர்றேன். ஒரு அணைப்பை நான் உணர்றேன். அவருடைய அன்பை நினைச்சா என் உள்ள உடையுது. அப்பா, எவ்வளவு பெரிய அன்பு அப்பா, எவ்வளவு பெரிய நேசப்பா. மறக்க முடியலப்பா. மறக்காம ஆண்டவரே, ஒரு நாள் ஆண்டவரே நீர் செய்த உபகாரங்கள் நினைச்சு 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 உங்களை துதிக்கிறேன். நான் எங்க இருந்தாலும் உமக்காக வாழணும், உமக்காக வாழணும், உமக்காக வாழணும், உமக்காக வாழணும், உமக்காக வாழணும், உமக்காக வாழணும், உமக்காக வாழணும். தாவீது மேய்த்து கொண்டிருந்த தகப்பனுடைய ஆடுகளை சிலர் வசம் விட்டுட்டு வந்தானா. ஆனா இயேசு யார் வசமும் விட்டுட்டு போல, தேவ ஆவியானுடைய வசத்துல விட்டுட்டு போனாரு. நல்லா கரங்கள்ல தட்டி, நல்லா கரங்கள்ல தட்டி. ஆமா, நல்லா கண்காணியுமாய் மெய்ப்பனுமாய் இருக்கும்படி சபைக்கு ஒரு பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு கொடுத்துட்டு போனாரு. நல்லா கரங்களை தட்டி இயேசுவே. எல்லா வாய்களை திறந்து, யாரும் இங்க ஆண்டவருடைய சமூகத்துல வேற எதையும் யோசிக்க கூடாது, தேவனை மாத்திரம்தான். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, உங்க நாம மகிமைப்பட்டது. ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஆண்டவரே பேசின தாசனுக்காக நன்றி. அவரையும் அவருடைய துணைவியாரையும் கொடுத்த அன்பான பிள்ளைகளையும் அவருடைய நல்ல ஊழியத்தையும் தரிசனத்தையும் ஆசீர்வதிங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே அவர் செய்த நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானவருடைய வழி நடத்துதல், சமாதானமும் ஆசீர்வாதமும் சுகமும் நன்மைகளும் அன்பு ஊழியருடைய ஊழியங்களோடும் குடும்பங்களோடும் சேஷ வண்ணமாய் திருச்சபையின் கண்மணிகளாகிய உங்கள் அனைவரோடும் உலகத்திலே எல்லா பரிசுத்தவான்களோடும் ஆண்டவர் இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். யாருக்கெல்லாம் சந்தோஷம்? அவர் நல்ல மேய்ப்பர். ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவன் நல்லவர். நீங்க